அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நடந்து போக போகிறவங்க இருக்கிறீங்க. போகும் பொழுது பாவத்திலிருந்து மன்னிப்பு நீங்கள் நடந்து போகிறது உங்களுக்கு தருமா? இரத்தத்தால் மட்டுமே பாவங்கள் கழுவப்படும்னு காமிச்சு கொடுத்தார். இன் எவ்ரி பிளேஸ் when Jesus is shedding the blood, Jesus is giving healing. இன்னைக்கு நீங்கள் என்ன தெரியுமா செஞ்சால் போதும்? ஆண்டவரை நம்பினால் போதும். மீட்பு, அபிஷேகம், ஆசீர்வாதம். Just you believe in Jesus Christ. மனிதனும் கடவுளும் உடன்படிக்கை செய்தார்கள். மனிதன் மீறிக்கொண்டே இருந்தான். அதனால் ஆண்டவர் மனிதனாக பிறந்து அந்த மனிதனிடம் உடன்படிக்கை செய்து புதிய உடன்படிக்கையை நிறைவேற்றி தனது இரத்தத்தின் வழியாக மீட்டார் இந்த மகனை மகளை. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுனுடைய இரத்தத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம். ஏன்னா நமக்கு மீட்பு தந்தது இயேசு, அதில் சந்தேகமே கிடையாது. இயேசு நமக்கு மீட்பு தந்தார். இயேசுனுடைய மரணம் நமக்கு மீட்பு தந்தது. ஆனால் ஒரு கேள்வி நம்மளுடைய மனசில் வந்ததா இல்லையான்னு தெரியல. ஆனால் இனியாவது அந்த கேள்வியை போடலாம் இல்லையா? நமக்கு நம்மளுடைய இயேசுனுடைய மரணம் நமக்கு மீட்பு தந்தது என்றால், சப்போஸ் இயேசு இரத்தம் சிந்தி மரிக்காமல் இயேசுவை அவர்கள் கொன்ற பொழுது தூக்கிலிட்டு கொண்டிருந்தால் நமக்கு மீட்பு கிடைத்திருக்குமா? தூக்கில் போட்டு இயேசுவை சாகடிச்சிட்டாங்கன்னு வச்சு, இயேசுனுடைய மரணம் நமக்கு மீட்பை தந்தது, சந்தேகமே இல்லை. பட் இஃப் ஜீசஸ் was hanged to death, அவருடைய மரணம் தூக்கிலிட்டாக இருந்தால் நமக்கு அது மீட்பு தந்திருக்குமா? அப்போ தந்திருக்காது. இயேசுனுடைய மரணம் சப்போஸ் அவங்க இயேசுவுக்கு விஷம் கொடுத்து கொண்டு இருந்தாங்கன்னா நமக்கு மீட்பு கிடைச்சிருந்திருக்குமா? கிடைச்சிருக்காது. அப்போ இயேசுனுடைய மரணம் வேறு ஏதாவது விதத்தில் இருந்திருந்தால் நமக்கு மீட்பு கிடைத்திருக்காது. அப்போ இயேசுனுடைய மரணத்துக்கு இரத்தம் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். அப்போ இயேசுனுடைய மரணத்தில் மட்டுமல்ல இரத்தம் பயன்படுத்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொன்றுத்திலும் நம்ம இந்த இரத்தத்தை பார்க்குறோம். ஃபார் த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ், ஃபார் த அட்டான்மெண்ட், பாவ பரிகாரத்திற்காக, மன்னிப்பிற்காக, எல்லாமே இந்த இரத்தத்தை பழைய ஏற்பாடிலேயே நம்ம பார்க்குறோம். அதனுடைய தொடர்ச்சி இல்லைன்னா அதனுடைய நிறைவு தான் இயேசுனுடைய மரணத்தில் நடந்தது. ஸோ இயேசுனுடைய மரணத்தில் கண்டிப்பாக இரத்தம் சிந்தியிருக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம், ஒரு கட்டாயம் இருந்தது. அந்த கட்டாயம் தான் அங்கு நிறைவேறியது. அதனால் இயேசு வேற எந்த மரணத்தில், எந்த விதமான மரணத்தில் கடந்து போயிருந்தாலும் இயேசுவால் நம்மை மீட்டிருக்க முடியாது. அவருடைய இரத்தம் அதனால் தான் அவர் சிந்தினார். அப்போ அந்த இரத்தம் சிந்திய மரணங்கள் பாவ மன்னிப்பிற்கான காரணமானதா? இயேசுனுடைய இரத்தத்தை இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக செய்தது 1995 2003 வரை, 1995 2003 வரை பர்னபா அப்படின்ற ஒருத்தருக்கு இயேசு கொடுத்த காட்சி, இயேசு கொடுத்த ஜெபங்கள் தான் இன்னைக்கு இந்த இயேசுனுடைய இரத்தத்தினுடைய மகிமையை இவ்வளவு திருச்சபையில் மகிமைப்படுத்த காரணம். பர்னபா என்பவருக்கு இயேசு கொடுத்த காட்சி, இயேசு கொடுத்த ஜெபங்கள், இயேசு கற்றுத்தந்த ஜெபங்கள், இந்த 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 இரத்தத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மகிமை, இன்னைக்கு அந்த ஜெபத்தை நான் வாசிச்சுட்டு இருந்த பொழுது என்னுடைய மனசில் உண்மையாகவே நம்ம அதை மாதிரி ஜெபிச்சிருக்கவே மாட்டோம். சரி, இயேசுவுக்கு உடம்புல அவ்வளோ காயங்கள் ஏற்பட்டது. நமக்கு என்னைக்காவது நான் ஜெபிச்சது இல்லை, நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்களான்னு தெரியல, இயேசுவே உனது காயங்கள் ஆற வேண்டும் ஜெபிச்சிருக்கிறோமா? இல்லை. ஆனால் இயேசு அவருக்கு அப்படி ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். இயேசுனுடைய வலது கையில் ஏற்பட்ட காயங்கள் ஆற வேண்டும், இயேசுனுடைய இடது கையில் ஏற்பட்ட காயங்கள் ஆற வேண்டும், இயேசுனுடைய கால்களில் ஏற்பட்ட காயங்கள் ஆற வேண்டும். ஏன் ஆற வேண்டும்? ஏனெனில் இன்றும் அந்த காயங்களை நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அந்த காயங்கள் இன்னைக்கும் ஆற மாட்டேங்குது. காயங்களுடைய தழும்புகள் மட்டும் கிடையாது, அந்த காயங்கள் இன்னியும் ஆறாமல் இருக்கு. ஸோ வி ஆர் ப்ரேயிங், இயேசுவே உனது காயங்கள், உனது உடலில் ஏற்பட்ட காயங்கள் ஆற வேண்டும் என்று இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தில். அப்போ உண்மையாகவே நினைச்சாமா, எவ்வளோ அழகான ஒரு ஜெபம் இயேசு கற்றுக் கொடுத்துருக்கிற பிறந்த மனுஷனுக்கு. ஆறாத காயங்கள் இயேசுவுக்கு உண்டு உடலில். Praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. அந்த மனிதன் வழியாக வந்துதான் நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிற இந்த புனித மிக்கேல் ஜெபம்,
நம்ம ஜெரிகோ ஜெபத்தில் ஜெபிக்கிற புனித மிக்கேல் ஜெபம். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்தது லியோ 13வது நம்மளுடைய திருத்தந்தைக்கு தான். ஒரு முறை அவர் இஸ் பிகமிங் அன்கான்ஷியஸ். அவர் அன்கான்ஷியஸ் ஆன பொழுது அந்த போப்பாண்டவருக்கு, அந்த திருத்தந்தைக்கு ஆண்டவர் அந்த அன்கான்ஷியஸாக இருக்கும்போது காமிக்கிறாரு, இந்த சாத்தானுடைய ஆட்சி எவ்வளோ கொடுமையாக இந்த உலகத்தில் நடக்க போகுது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் இது நடக்குது, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நடக்குது. இது நடக்காமல் இருக்க என்ன வேணும்? புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கிய ஜெபம். இப்படி அதனால தான் சொன்ன திருச்சபை அழகான பொக்கிஷம். திருச்சபையில் அவ்வளோ ஜபங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு எனக்கு என்னுடைய குடும்பத்தில் பேய் பிடிச்சிருக்கு, எனக்கு என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, எனக்கு தீமை பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம எங்கெங்கேயோ அந்த ஜபங்களுக்கு இந்த ஜபங்களுக்கெல்லாம் போகிறோம். ஆனால் திருச்சபையில் அவ்வளோ பொக்கிஷமான பாவங்களுக்கு விடுதலையான, தீமைகளிலிருந்து விடுதலைக்காக, பேயிலிருந்து விடுதலைக்காக, கட்டுகளிலிருந்து விடுதலைக்காக ஆழமான ஜபங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இந்த பக்த முயற்சியை இன்னைக்கு உங்கள் முன்னால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா சாத்தானுக்கு எதிரான பெரிய ஒரு பக்த முயற்சி இந்த திருரத்த ஜெபமாலை, திருரத்தத்தினுடைய இந்த பக்த முயற்சி அப்படின்றது. த பயஸ் ப்ரேயர், த பயஸ் ஆக்டிவிட்டி டுவர்ட்ஸ் த blood of Jesus is a great weapon against Satan. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இது எங்கே ஆரம்பிக்குது? இது பழைய ஏற்பாட்டிலே ஆரம்பிக்குது. பழைய ஏற்பாட்டில் எங்கே ஆரம்பிக்குது? விடுதலை பயணத்தில் ஆரம்பிக்குதா? இல்லை. அதுக்கு முன்னால் ஆரம்பிக்குதா? எங்கே ஆரம்பிக்குது? தொடக்க நூல் ஆரம்பிக்குதா? எங்கே ஆரம்பிக்குது? காயின் ஆபேல் ஆரம்பிக்குதா? ஆதாமில் ஆரம்பிக்குதா? எங்கே ஆரம்பிக்குது? பாவ கழுவாய்க்காக ஒரு மிருகத்தை கொன்று அந்த இரத்தத்தால் எப்பொழுது ஆரம்பிக்குது? எங்கே ஆரம்பிக்குது? ஆதாமிலே ஆரம்பிக்குது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் அவர்களை உடுத்த ஆடையை கொடுத்தார். அந்த ஆடையை கொடுத்தது ஒரு மிருகத்தினுடைய தோல். மிருகத்தினுடைய தோலை கொடுத்துதான் ஆண்டவர் அவர்களுக்கு அன்னைக்கு அந்த பாவ பரிகாரத்துக்கான டெம்பரரியான ஒரு பரிகாரத்தை கொடுக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பியேஷன், பாவத்தில் இருந்தான பரிகாரம், ஒரு அட்டான்மெண்ட் நடந்ததே ஆண்டவரே காமிச்சு கொடுத்தன தெரியுமா? ஒரு மிருக பலி, ஒரு இரத்த பலி, ஒரு எரி பலியை தான் ஆண்டவர் காமிச்சு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் காமிச்சு கொடுத்த ஒரு பழக்கம் என்பது இரத்தத்தால் மட்டுமே பாவங்கள் கழுவப்படும்னு காமிச்சு கொடுத்தார். இது நீங்க சொன்னது பிறகு வாசலை தெளிக்கிறது அப்படின்றது அது எங்க இருக்குது? எக்ஸடஸ் புத்தகத்தில் இருக்கு இல்லையா? 12வது அதிகாரத்தில் இருக்கு. விடுதலை பயணம் 12வது அதிகாரத்தில் 13வது வசனமா வாசிங்க. இரத்தம் நீங்கள் வீடுகளில் நான் வரும் பொழுது, கடந்து செல்லும் பொழுது என்ன உங்களுடைய வீட்டில் இருக்கணும்? இந்த இரத்தத்தால் ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் வெட்டணும். அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் கொண்ட பிறகு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை எடுக்கணும், அதை உங்களுடைய வாசல் படியில் தளிக்கணும். இது உங்களுக்கு நான் கடந்து போகும்பொழுது உங்களுடைய வீட்டில் தலைமகன்களை நான் கொல்ல மாட்டேன், விட்டு விடுவேன். ஸோ ஐ வில் accept you, you will be escaping. நீங்கள் இதில் தப்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொன்ன செயலில் பாதி மட்டும் செஞ்சாங்கன்னா, அதாவது ஆட்டுக்குட்டியை கொண்டாச்சு, ரத்தத்தை எடுத்தாச்சு, ஆனால் வாசல் படியில் தளிக்கலனா, ஆட்டுக்குட்டியை கொண்டாச்சு, ரத்தத்தை பாத்திரத்தில் எடுத்தாச்சு, ஆண்டவர் இன்னொரு விஷயம் சொன்னார், அது நீங்கள் வாசல் படியில் தளிக்கணும். மேலே கீழே சைடில் 2 டோரில் தளிக்கணும். மேலே கீழே சைடில் 2 டோரில் சிலுவையினுடைய அடையாளம் வருது இல்லையா? இப்படி தளிக்கணும் அப்படின்ட்டார். சப்போஸ் ஆட்டுக்குட்டியை வெட்டியாச்சு, ரத்தத்தை எடுத்தாச்சு, ஆனால் அவர்கள் தளிக்கவில்லை என்றால் ஆண்டவர் கடந்து வரும் பொழுது கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் கொல்லப்படும். அப்போ ஆண்டவர் சொன்னதை முழுக்க முழுக்க செய்யணும். அப்படின்னா ரெவலேஷன் திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 11வது வசனத்தில் எடுத்து வாசிங்க. திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 11வது திருவசனம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலும் நாங்கள் பகர்ந்த சான்றாலும், 2 விஷயம் சொல்றார் ஆண்டவர் அங்கே இல்லையா? என்ன விஷயங்கள்? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கணும், நாங்கள் பகர்ந்த சான்றும் வேணும். இது 2மே வேணும். ஒன்று இருந்தா போதாது.
ஆட்டுக்குட்டியின் ரத்தமும் வேணும், நாங்கள் பகர்கின்ற சான்று வேணும். 12வது அதிகாரம் 11வது திருவசனம். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இறக்கவும் தயங்கவில்லை. அப்போ 2 விஷயம் நடக்குது. ஒன்று, ஆட்டுக்குட்டி சிந்திய ரத்தம், அது இருந்தா போதாது, ஆனால் அந்த ரத்தத்திற்கு சான்று பகர வேண்டும். 2மே நடக்கணும். ஆட்டுக்குட்டி சிந்திய ரத்தம் அப்படின்றது ஒன்று, ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. பட் யூ ஷுட் டெஸ்டிஃபை ஃபார் தட் பிளட். அப்ப ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து சிந்திய ஒரு ரத்தம் உண்டு, அந்த ரத்தத்திற்கு நாம் சான்று பகரவில்லை என்றால், பிரைஸ் தி லார்ட், இந்த ஆட்டுக்குட்டி எனக்கு என்ன தந்தது என்று நான் சான்று பகரவில்லை என்றால் எனக்கு என்ன கிடைக்காது? அவர்கள் அவனை வென்றார்கள். நீ சான்று பகரவில்லை என்றால் உனக்கு அவனை வெல்ல முடியாது. ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, ஆனால் சிந்தப்பட்ட ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது என்று நீ நம்ப வேண்டும், நீ சான்று பகர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசுனுடைய ரத்தத்தால் நமக்கு என்ன நடந்தது? என்ன நடந்தது? நமக்கு நடந்த விஷயங்கள் 7 விஷயங்கள் நடந்தது. அந்த 7 விஷயங்களை தான் நம்ம போர்டில் பார்க்க போகிறோம். ஆனால் 7 விஷயங்கள், இயேசு 7 இடங்களில் ரத்தத்தை சிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 7 இடங்களில் இயேசு ரத்தத்தை சிந்திருக்கிறார். எங்கெல்லாம் இயேசு ரத்தத்தை சிந்தினார்? 1 2 3 சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ரத்தத்தை சிந்தியது 1 கெத்செமனே தோட்டம். ஓகே. 2 கெத்செமனே தோட்டத்தில் இயேசுனுடைய ரத்தம். 2 எங்க எங்க? கற்றோனில் கட்டி அடிக்கும் போது இல்லை, முள்முடி சூட்டும் போது அல்லை, சிலுவையில் அல்ல, விருத்த சேதனம் அல்ல, ஆணிகளால் அல்ல. 2வது எங்கே? இயேசுவை அரெஸ்ட் பண்ணிட்டு எங்கே கொண்டு போனாங்க? பிலாத்துனுடைய இல்லத்திற்கு அல்ல, கையப்பாவனுடைய இல்லத்திற்கு. அப்ப இயேசுனுடைய ரத்தம் எங்கு சிந்தப்பட்டது? 2வது கையப்பாவனுடைய இல்லத்தில். அது பைபிள்ல இல்லை. இயேசுவை அரெஸ்ட் பண்ணிட்டு தலைமை குருவின் இல்லத்திற்கு கொண்டு போனாங்கன்னு தான் இருக்கு. அங்கிருந்து பிலாத்துனுடைய இல்லத்துக்கு கொண்டு போனாங்கன்னு இருக்கு. ஆனால் தலைமை குருவினுடைய இல்லத்தில் இயேசுவுக்கு என்ன நடந்தது அப்படின்றத பத்தி பைபிள் இஸ் சைலண்ட். ஆனால் மேரி மேக்தலின் அப்படின்ற ஒரு சிஸ்டர் இயேசுவை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இயேசுவே, அன்று இரவு உனக்கு என்ன நடந்தது? கெத்செமனே தோட்டத்திலிருந்து 12 மணிக்கு உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்களே, அந்த இரவு உனக்கு என்ன நடந்தது? இயேசுவே, 12 மணியிலிருந்து 6 மணி வரை உனக்கு என்ன நடந்தது? கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. தெரிஞ்சுக்கலாமா? இயேசுக்கு நடந்த 15 ரகசிய காயங்கள். இயேசுவுக்கு 15 ரகசிய காயங்கள் நடக்குது. அந்த 15 ரகசிய காயங்கள் திருச்சபை அங்கீகரித்த காயங்கள். நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்போம். அது 15 ரகசிய காயங்கள் இங்கிலீஷில் வரும், பட் நமக்கு புரியும். அது வரும்போது நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இயேசுவுக்கு நடந்த 15 ரகசிய காயங்கள். அந்த 15 ரகசிய காயங்கள் பைபிளில் இல்லை. ஆனால் தலைமை குருவின் இல்லத்திற்கு கொண்டு போன இயேசுவினுடைய 15 ரகசிய காயங்கள். இயேசு என்ன தெரியுமா செஞ்சாங்க? இழுத்துட்டு கொண்டு போய் போட்டது ஒரு ஒரு இருட்டு அறையில் கொண்டு போயிருக்கிறாங்க, டு அ டஞ்சன். அங்கே இயேசுவை அழைத்து கொண்டு போய் இயேசுக்கு நடந்த கொடுமைகள் என்னன்னு பாருங்க. அது இழுத்துட்டு போகும்போதே படிக்கட்டில் கீழே போட்டு தான் இழுத்து கொண்டு போயிருக்கிறாங்க. எஸ், 15 secret tortures and sufferings of our Lord Jesus Christ. சிஸ்டர் மேரி மேக்தலின் அப்படின்றவருக்கு இயேசு வெளிப்படுத்துகிறார். மெல் கிப்சன் அப்படின்றவர் பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் அப்படின்ற சினிமா எடுக்கும் பொழுது இதெல்லாம் வச்சு தான் அவர் சினிமாவை எடுத்திருக்கிறார். பைபிள் மட்டும் கிடையாது. திருச்சபையினுடைய பொக்கிஷங்கள்ங்க, வெளிப்பாடுகள் அப்படின்றது. இயேசுனுடைய 15 ரகசிய காயங்கள். ரொம்ப வேதனையா இருந்தது. இந்த காயங்களுக்கு பிறகுதாங்க இயேசு பிலாத்துக்கிட்டே கொண்டு போறாங்க. 5480 காயங்கள் இயேசுக்கு ஏற்பட்டிருக்கு. வெறும் 18 மணி நேரத்தில் ஒரு மனுஷனுடைய உடலில் ஏற்பட்ட காயத்தினுடைய எண்ணிக்கை 5480. கொஞ்சம் பாஸ். இயேசு சொல்றார் பாருங்களேன், எனக்கு அதிகமாக வலிச்ச என்னுடைய காயம் எது தெரியுமா? எனக்கு என்னுடைய தோள்பட்டை காயம் தான் அதிகமாக வலிச்சதுன்றார். தோள்பட்டை காயம். ஏன் தெரியுமா? இயேசுவை அன்னைக்கு நைட்டு உடம்பை கொளுத்துவாங்க. இயேசுனுடைய உடம்பை
அம்புகளால், கத்தியால், ஆணியால் எல்லாம் குத்தி 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 உடம்பு முழுக்க ரத்தமாக இருக்கும். அந்த உடம்பு முழுக்க ரத்த கரையாக இருக்கும்போது பக்கு பக்குன்னு கொளுத்தும் போது எப்படி இருக்கும்? அப்படி இயேசுனுடைய உடம்பை கொளுத்தி இருக்கிறாங்க. அப்போது இங்கே ரத்த காயமும் இருக்குது, கொளுத்தின காயமும் இருக்குது, நெருப்பு காயமும் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த மனுஷனுக்கு தோல் பட்டையில் அவ்வளோ பாரமான சிலுவை வச்ச போது என்னவாக இருந்திருக்கும்? அந்த தோல் இப்படி உறிஞ்சி 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 மாற்றி 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 வச்சிருப்பார். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட வலி, அவர் சொல்கிறாரு, எனக்கு முள்முடி வச்சாங்களே அதை விட எனக்கு அதிகமாக வலிச்சது என்னுடைய தோள்பட்டை காயங்கள். என்னை சாட்டையால் அடித்தாங்க, எனக்கு முள்முடி வச்சாங்க. பட் மோஸ்ட் பெயின்ஃபுல் இஸ் மை ஷோல்டர் பெயின். சாண்டா கிளாரா ஆர்டர் அப்படின்ற ஆர்டரில் மேரி மேக்தலின் அப்படின்ற ஒரு சிஸ்டருக்கு தான் இயேசு வெளிப்படுத்துகிறார் இந்த 15 ரகசிய காயங்கள். நான் ஒரு மனுஷனா கூட என்னை மதிக்கலை, யூதர்கள் என்னை ஒரு மனுஷனா கூட மதிக்கலை. They did not even consider me as a human. இயேசுவை ஸ்டெப்ஸில் இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க, படிக்கட்டில் இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஆஃப் த ஸ்டேர்கேஸ். என்னுடைய உடம்பில் இருக்கிற ஆடையை கழற்றி இரும்பு ஆணிகளாலும் இரும்பு ஆயுதங்களாலும் என்னை குத்தி 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 நோவப்படுத்தியிருக்கிறாங்க, நோக்கடிச்சிருக்கிறாங்க. மூன்றாவது, என்னுடைய கால்லையும் என்னுடைய கையிலையும் கயிறை கட்டி விளையாடி இருக்கிறாங்க இயேசுனுடைய உடம்பு. இந்த பக்கம் இடிச்சு அந்த பக்கம் இடிச்சு இயேசுனுடைய உடலில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க. ஒரு மரத்தூணின் மீது இயேசுவை கட்டி வச்சிருக்கிறாங்க, கையும் காலையும் கட்டி வச்சு. என்னுடைய உடம்புல பலவித காயங்கள், பலவித அம்புகள், பலவித ஆயுதங்களால் தூண் மேல கட்டி வச்ச என்னுடைய உடம்பை காயப்படுத்துறாங்க. To the post and pierced me. They struck me with stones. கல்லால தூக்கி போட்டிருக்கிறாங்க. உடம்பு இவ்வளோ ரத்த காயம் இருந்த பொழுது என்னுடைய உடம்பை கொளுத்துறாங்க. Burnt me with blazing embers and torches. நெருப்பு பந்தங்களால் கொளுத்துறாங்க. இனியும் அந்த காயங்கள் அதிகப்படணும்னு சொல்லிட்டு ஈட்டியால் அம்பால் எல்லாமே இயேசுனுடைய மாம்சத்தை கிழிச்சிருக்கிறாங்க, இரத்த குழாயை கிழிச்சிருக்கிறாங்க. அதான் ரத்தம் பீரிட்டு போகுது. இது இயேசு நிற்கிற ஒரு மெட்டல் ஷீட்டு, தகுடு. அந்த தகுடுக்கு கீழே நெருப்பு, வெறும் காலோட நிற்கிறாரு. நெருப்பு காயம், உடலின் காயங்கள், உடலில் நெருப்பின் காயங்கள். அன்னைக்கு இயேசுவுக்கு ஒரு 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 முடியை கொடுத்துருக்குறாங்க. அந்த முடி அப்படின்றது அந்த முடி அப்படின்றது முள் முடி அல்ல, ஆணிகளால் உள்ள முடியை கொடுத்துருக்குறாங்க. அன்னைக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்துருக்குறாங்க, ஆணிகளால் உள்ள கிரீடம். நல்லா இறக்கி வச்சிருக்கிறாங்க. உடம்புல இருந்து தலையிலிருந்தெல்லாம் ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருக்குது. They made me sit on a chair. எஸ், இவ்வளோ காயங்கள், கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. இவ்வளோ காயங்கள், அதாவது உடம்புல காயம், ரத்த காயம், நெருப்பு காயம், கல்லால் எரிந்த காயம், ஈட்டியால் குத்தின காயம், இவ்வளோ காயம் இருக்கும்போது தம்பி ரொம்ப டயர்டாயிட்ட, உட்கார்டான்னு சொல்லி சேர் கொடுத்துருக்குறாங்க. அந்த சேரில் முழுக்க முழுக்க ஆணிகள். அந்த சேரில் போய் இயேசு உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த சேர்லேருந்து திரும்பவும் இழுத்துருக்குறாங்க. இழுத்துட்டு எங்கெல்லாம் இயேசுனுடைய உடம்புல காயம் ஏற்பட்டதோ அந்த சேரால், அந்த ஆணியால் ஈயத்தை சூடாக உருக்கி ஊற்றிருக்கிறாங்க. ஊற்றிட்டு திருப்பி அதே சேரில் போய் இயேசு உட்கார வச்சிருக்கிறாங்க. Pointed nails causing deep wounds in my body. They poured on my wounds liquid lead and resin, and after this torture they pressed me on the nailed chair again. திரும்பவும் போய் அதே சேரில் போய் உட்கார வச்சாங்க. என்ன, என்னுடைய மாம்சத்தில் அது குத்தி ஏறுது ஆணி. என்னுடைய அவமானங்கள் அதிகமாகணும்னு சொல்லி தாடியை பிடிச்சி இழுத்துருக்குறாங்க. ஏசாயாவில் சொன்ன அந்த புத்தகத்தில் சொன்ன எல்லாமே இயேசுக்கு நிறைவேறுது. அது குத்தனை இடத்துல ஆணியை வச்சு ஊசியை வச்சு குத்துறாங்க, அந்த பிச்சு எடுத்த தாடியினுடைய இடத்துல. இயேசுக்கு அன்னைக்கு இரவு ஒரு சிலுவை கொடுத்துருக்குறாங்க. They threw me upon a cross. அதில் டைட்டாக இயேசுனுடைய உடம்பை கட்டி இருக்கிறாங்க, மூச்சு கூட விட முடியாத மாதிரி. இயேசுனுடைய நெஞ்சு மேலே ஏறி விளையாடுறாங்க நடந்து. That I could hardly breathe anymore. Not able to breathe. மூச்சு கூட என்னால் விட முடியல.
அங்கிருந்து என்னை தூக்கி போட்டு என்னுடைய அது மேலே நடக்கிறாங்க. அப்போ தான் ஒருத்தனுக்கு தோணுது, இந்த ஆணியில் உள்ள கிரீடு இருக்குல்ல, அந்த ஆணியை எடுத்து நாக்கை பிடிச்சி இழுத்து குத்தி எடுக்கிறான் ஒருத்தன். ஆணியை குத்தி இறக்குறாங்க இயேசுனுடைய நாக்கில். இதெல்லாம் பத்தாதுன்னு 15வது ரகசிய காயம், டாய்லெட்டு தண்ணியை இயேசுனுடைய வாயில் ஊற்றுறாங்க. கழிவறையில் இருக்கிற தண்ணியை இயேசுனுடைய வாயில் ஊற்றுறாங்க. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இயேசு தனது இரத்தம் சிந்திய 2வது இடம் தலைமை குருவினுடைய இல்லம். தலைமை குருவினுடைய இல்லம், கையப்பாவனுடைய இல்லம். ஓகே, 3வது இயேசு சிந்திய இரத்தம் எங்கே? நீங்க சொன்ன முள்முடி, பிரித்தோரியம் அப்படின்ற இடத்துல முள்முடி சூட்டப்பட்ட இயேசுவனுடைய அந்த இடத்துல, அதாவது பிலாத்துனுடைய இல்லத்தில் கொண்டு போய் அதற்கு விசாரணைக்கு பிறகு முள்முடி சூட்டும் பொழுது. ஓகே, 3 4 கசையால் அடித்த பொழுது. இங்கே ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு மீனிங் இருக்குது. நான் சொல்கிறேன், நான் கசையால் அடிக்கும் பொழுது 5 அவருடைய கைகளில் ஆணிகள், 6 கால்களில் ஆணிகள், 6 கால்களில், 7 விலாவில். இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இயேசு ரத்தம் சிந்தும் பொழுது ஒவ்வொரு ஹீலிங் கொடுக்கிறார். In every place when Jesus is shedding the blood, Jesus is giving healing. Praise the Lord. Hallelujah. சத்தமா சொல்லுங்க, Hallelujah. 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 இங்கே இயேசு கிறிஸ்து கெத்செமன் தோட்டத்தில் தன் இரத்தத்தை சிந்தும் பொழுது அவருடைய நினைவுகள், அவருடைய இமோஷன்ஸ், தந்தையே இந்த துன்ப கிண்ணம் என்னிடமிருந்து அகன்றால் நல்லா இருக்கும்னு சொல்லி இயேசு அவருடைய இமோஷன் முழுக்க கொடுக்கிறாருங்க. ஜீசஸ் இஸ் ஹீலிங் அவர் இமோஷன் when he is shedding blood in Gethsemane. நமது இமோஷன், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய உணர்ச்சிகளில் இருக்கிற காயங்கள், உணர்வில் இருக்கிற காயங்கள். நீங்க பிறந்ததிலிருந்து இல்ல பிறக்கிறதுக்கு முன்னால தாயின் கருவில் இருந்து உங்களுடைய மனதில் இருக்கிற நிறைய காயங்கள் உண்டு. கெத்செமன் தோட்டத்தில் ஆண்டவர் சிந்திய இரத்தத்திற்காக கேட்டு ஜெபிங்க. கெத்செமன் தோட்டத்தில் நீர் சிந்திய இரத்தம் என்னை குணப்படுத்தும் என்று நம்புகிறேன் ஆண்டவரே. என்னுடைய உணர்வுகள், என்னுடைய உணர்ச்சிகள், heal my emotions O Lord. Healing your emotions. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. 2வது, தலைமை குருவினுடைய இல்லத்தில் அவருடைய முகம் அழுக்காக்கப்படுகிறது, அசிங்கமாக்கப்படுகிறது. தாடியை பிச்சை எடுக்கிறாங்க, மூஞ்சில குத்துறாங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது he is losing the image. அவருடைய அந்த அழகு இல்லை அப்படின்றார் ஏசாயா. அழகானவர் அவருடைய அழகை இழக்கிறார். he is losing the image. Why? Because he wants to give the image. உருவத்தை இழந்த உனக்கு உருவத்தை கொடுப்பதற்காக he is healing your image. நம்மளுடைய இமேஜ் என்ன? தந்தையினுடைய மகன், தந்தையினுடைய மகள் அப்படின்ற இமேஜ் நமக்கு இருந்தது. பாவத்தின் வழியாக நாம் அந்த இமேஜை இழந்தோம், அந்த உருவத்தை இழந்தோம். இங்கே அவருடைய உருவத்தை இழந்து உருவத்தை கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஹீலிங் ஆஃப் த இமேஜ். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இந்த பக்கம் பார்க்கும்போது அந்த பக்கம் நீங்கள் தூங்கிடக்கூடாது, அதனால தான். பிரைஸ் தி லார்ட். ஃபாதர் இந்த பக்கம் திரும்பிட்டார், கொஞ்ச நேரம் கண்ணை மூட்டலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 ஏன்னா நைட்டு ஜெல்லாம் தொடர்ந்து சர்ன்னு கிளாஸ் போனால் தான் தூக்கம் வராமல் இருக்கும். இது வேறு போர்டு வேறு எடுத்துகிட்டு நீங்கள் ஃபாதர், அதனால் நான் இங்கே பார்த்தேன், அப்போ போர்டு தெரியுது உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3வது, முள்முடியை சூட்டும் பொழுது தலையில் நமக்கு வர்றது என்னது? நினைவுகள். என்னை காயப்படுத்திட்டாங்க, தாட்ஸ். God is healing your thoughts. உன்னுடைய நினைவுகள். அப்பா இப்படி செஞ்சுட்டாங்க, அம்மா இப்படி செஞ்சுட்டாங்க, ஹஸ்பண்ட் இப்படி செஞ்சுட்டாரு, ஒய்ஃப் இப்படி செஞ்சுட்டாங்க, எவ்வளோ நினைவுகள். பையன் இப்படி செஞ்சுட்டான், பொண்ணு இப்படி செஞ்சுட்டான், என்னை என் ஃப்ரெண்டு ஏமாற்றிட்டான், என்னுடைய நினைவுகள். பணம் வாங்கி எனக்கு திருப்பி தரல, என்னுடைய நினைவுகள். எவ்வளோ காயப்பட்ட நினைவுகள் உண்டு. இந்த நினைவுகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவார். முள்முடியிலிருந்து ஒழுகும் இரத்தத்தால் ஆண்டவரே என்னுடைய நினைவுகளை குணப்படுத்துங்க.
முள்முடியிலிருந்து வரும் இரத்தத்தால் ஆண்டவரே என்னுடைய நினைவுகளை குணப்படுத்துங்க. கெத்செமனிலிருந்து நீ ஒழுக்கிய இரத்தத்தால் என்னுடைய உணர்வுகளை குணப்படுத்துங்க. உன்னுடைய தலைமை குருவினுடைய இல்லத்திலே நீ சிந்திய இரத்தத்தால் என்னுடைய உருவத்தை திருப்பி கொடுங்க. Praise the Lord. Praise the Lord. Healing of my thoughts. நாலாவது, இயேசுனுடைய கசையால் அடிக்கும் பொழுது உடல் முழுக்க காயப்படுதில்ல. ஹீலிங் ஆஃப் மை பாடி, என்னுடைய சரீரத்தின் நோய்கள், சரீரத்தின் வேதனைகள் ஆண்டவரே குணப்படுத்துங்க. கைகளில் ஆணிகளை அடிக்கும் பொழுது கைகளில் நம்ம என்ன செய்வோம்? உழைப்பு. ஆண்டவரே ஹீல் மை ஒர்க். ஆண்டவரே இன்னைக்கு நிறைய பேர் என்னை பார்த்து வச்சாங்க, ஃபாதர் உழைக்கிறேன் ஃபாதர், காசு கையில் வருது ஃபாதர், அடுத்த நாள் காசு காணாமல் போயிடுது ஃபாதர். என் கையில் வருது 20,000 ரூபாய் வருது, 30,000 ரூபாய் வருது, 10,000 ரூபாய் வருது, 5,000 ரூபாய் வருது, அப்புறம் காசு காணாமல் போயிடுது. ஹீல் மை ஒர்க் ஓ லார்ட். நான் சம்பாதிக்கிற காசு என் கையில் நிற்கணும் ஆண்டவரே. ஹீல் மை ஒர்க். அது எதுவாக இருந்தாலும், நீங்கள் மேபி நீங்கள் சமைக்கிற சாப்பாடாக இருக்கலாம், நீங்கள் சமைக்கிற சாப்பாடு அது பரிமாறும் பொழுது அது ஹீலிங்காக இருக்கணும். ஹீல் மை ஒர்க் ஓ லார்ட். நான் செய்யும் செயலை, நான் செய்யும் தொழிலை ஆண்டவரை ஆசீர்வதிங்க. என்னுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க. என்னுடைய கரங்கள் ஆசீர்வதிங்களே. கரங்களில் உனக்கு ஏற்பட்ட காயத்தின் வழியாக, நீர் சிந்திய இரத்தத்தின் வழியாக ஹீலிங் ஆஃப் மை ஒர்க். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கால்களில் ஆணிகள் ஆண்டவரே ஹீல் மை. Praise the Lord. Hallelujah. ஆண்டவரே ஹீல் மை ஹோல் லைஃப். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய பாதங்கள் தந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக குணப்படுத்துங்க ஆண்டவரே. நான் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், வாழ்க்கையை இழந்துட்டேன், வாழ்க்கையை ரொம்ப போராடுறேன், வாழ்க்கையில் பிரச்சனைகள். ஹீல் மை லைஃப் ஓ லார்ட். ஏழாவது, விழாவிலிருந்து ஒழுகும் இரத்தத்தால் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை குணப்படுத்துங்க. ஏன்னா விழாவில் வந்தது என்ன? இரத்தமும் தண்ணீரும். இதுக்கு முன்னால் என்னைக்காவது விழாவை ஆண்டவர் திறந்தார். யாரை திறந்தார்? ஆதாமை திறந்தார். ஆதாமனுடைய விழாவை திறக்கும்போது கண்டிப்பாக அங்கே என்ன வந்திருக்கும்? ரத்தம் வந்திருக்கும். கண்டிப்பாக ரத்தம் வந்திருக்கும். ஆதாம் அன்கான்ஷியஸாக இருந்ததுனால தெரியல. சரி, நமக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன் செய்யும் பொழுது நமக்கு அனஸ்தேஷியா கொடுக்கறதுனால நமக்கு ரத்தம் போகிறது நமக்கு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் ஹீலிங் ஆகும்போது நமக்கு தெரியும், சந்தோஷமாக இருக்கணும். அப்போ அந்த ஹீலிங் கிடைக்கிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக அங்கே சிந்தப்பட்டது ரத்தம். அப்போ அங்கு விழாவில் ஆதாமனுடைய விழாவை திறந்த பொழுது ரத்தம் ஒழுகியது. அந்த இரத்தத்தின் வழியாக பிறந்த ஒரு பெண் தான் ஏவாள். பிரைஸ் தி லார்ட். ஹீலிங் ஆஃப் மை ஃபேமிலி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே மட்டும் கிடையாதுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய விழாவை திறந்த பொழுது அங்கே ஒழுகினது என்ன? அங்கே தொடங்கினது என்ன? இன்னொரு ஃபேமிலி. ரத்தமும் தண்ணீரும் ஒழுகியது. அந்த ரத்தத்தின் தண்ணீரின் வழியாக இன்னைக்கு இருக்கிற குடும்பத்தினுடைய பேர் என்ன? திருச்சபை. தண்ணீரின் வழியாகனா ஞானஸ்தானம், ரத்தத்தின் வழியாகனா நம்மளுடைய திருவிருந்து. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ பழைய ஆதாமனுடைய விழாவை திறந்த பொழுது புறப்பட்ட குடும்பம், புதிய ஆதாமனுடைய விழாவை திறந்த பொழுது புறப்பட்ட ஒரு குடும்பம். ஆண்டவரே உன்னுடைய இரத்தத்தை நீர் சிந்தி என்னுடைய குடும்பத்தை சுகப்படுத்தும். ஜெனசிஸ் தொடக்க நூல் 5வது அதிகாரம் 2வது வசனம் நினைக்கிறேன். 2வது 4ஆன்னு தெரியல. 2வது வசனம் வாசிங்க. ஆண் படைத்தார், ஆசி வழங்கி. 2வது வசனம். எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணுமாக அவரை படைத்தார். படைத்த ஆசி வழங்கி. அப்ப 2 பேருக்குமே சேர்ந்து போட்ட பேர் தான் என்ன? ஆதாம். நல்லா கவனிங்க. ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். ஆனால் ஏவாளுக்கு முன்னதாக ஆதாமை படைத்தார். ஆதாமின் விழாவிலிருந்து ஏவாளை படைத்தார். அப்போ ஆதாமுக்குள்ள யார் இருந்தாங்க? ஆல்ரெடி ஏவாள் இருந்தால். அப்ப ஆதாம் என்று அழைக்கப்பட்ட பொழுது கணவன் மனைவி இருவரையும் சேர்ந்துதான் ஆண்டவர் அழைத்தார். ஆதாமே மனிதா. பிரைஸ் தி லார்ட். அந்த கணவனுக்குள்ள அந்த மனைவி இருக்கிறாங்க. அந்த மனைவிக்கும் அந்த பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட பேர் தான். இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஃபெமினிசம் அப்படின்னு யூஸ் பண்ணும்பொழுது அந்த பேரெல்லாம் மாற்றுவாங்க இல்லையா? மேன் அப்படின்னா என்னமோ குறைச்சு சொல்ற மாதிரி இருக்கு. மேன். பிரைஸ் தி லார்ட். மேன் அப்படின்னா ஆண் மட்டும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மேல் அப்படின்னா ஆண்.
ஃபீமேல் அப்படின்னா பெண். ஆனால் மேன் அப்படின்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்தவர் தான் ஹியூமன். பிரைஸ் தி லார்ட். ஆதாம் என்றால் மனிதன், ரெண்டு பேரும் சேர்ந்தவர்கள் தான். அது 5வது அதிகாரம் 2வது வசனம் அதனால தான் இருக்கு. அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார், படைத்த பிறகு அவர்களுக்கு மனிதர் என்று பெயரிட்டார் ஆசி வழங்கி. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்க இந்த விழாவில் இருந்து ஒழிய திரு ரத்தமே என்னுடைய குடும்பத்தை குணப்படுத்தும், என்னுடைய குடும்பத்தின் காயங்களில் இருந்து எங்களை குணப்படுத்தும். So everywhere when Jesus is shedding the blood, Jesus is giving healing. ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்படி 7 இடத்துல இயேசு ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தின் வழியாக 7 கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், 7 ஹீலிங் கொடுத்துருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இனி இந்த 7 ஆண்டவர் தனது ரத்தத்தின் வழியாக சிலுவையின் வழியாக நமக்கு 7 விஷயங்களை கொடுத்தார். அது என்னன்னு பார்ப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் 7 கவனன்ட் பைபிள் இருக்குது. 7 கவனன்ட், 7 உடன்படிக்கைகள் இருக்குது பைபிளில். 7வது உடன்படிக்கை தான் திருச்சபையோடு செய்தது. 6வது உடன்படிக்கை டிசைபிள்ஸ்னோடு செய்தது. ஏன் இந்த உடன்படிக்கை? 2 வார்த்தைகள் நீங்க புரிஞ்சுக்கணும். உடன்படிக்கையை புரிஞ்சுக்கணும்னு நீங்க 2 வார்த்தையை புரிஞ்சுக்கணும். கான்ட்ராக்ட், கவனன்ட். கான்ட்ராக்ட்னா என்ன, கவனன்ட்னா என்ன? தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். கான்ட்ராக்ட்னா என்ன? ஒப்பந்தம். வெரி குட். கவனன்ட்னா உடன்படிக்கை. வெரி குட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தூக்கம் வருதா இல்லையா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பேருக்கு தூக்கம் இல்லைங்க. அதனால என் பிரசங்கத்தில் யாராவது தூங்குனீங்கன்னா சந்தோஷம்தான். பிரைஸ் தி லார்ட். ஃபாதர் வீட்லேயோ தூக்கம் வர மாட்டேங்குது ஃபாதர். அதனால தான் மாதத்தில் ஒரு நாள் கரெக்டாக நைட் விஜில் வந்துடுற ஃபாதர். ஏன் மாதத்தில் ஒரு நாளாவது நான் தூங்குற இடம் தெரியுமா ஃபாதர்? நைட் விஜில் தான் ஃபாதர். அதனால் வரவங்க இருக்கலாம். இப்படி உங்கள் பிரசங்க ஏன்னா ஒரு அம்மா அப்படி தான் சொன்னாங்க. யார் சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, எங்கே சொன்னாங்கன்னு தெரியல. ஃபாதர் டெய்லியும் இப்போ நாங்கள் அந்த உங்கள் பாட்டை கேட்குறோம் ஃபாதர். என்ன பாட்டுமா? ஆபா ஆபா. போதும் போதும். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அடுத்த வார்த்தை? அது கேட்டால் அவ்வளோ நிம்மதியாக தூக்கம் வருது ஃபாதர் அப்படின்னா. ஆட பாவி, நாம் ஜபத்துக்காக ஒரு பாட்டு எழுதுனா அந்த பாட்டை போட்டுவிட்டு நாங்கள் நல்லா தூங்குறோம் ஃபாதர் அப்படின்றாங்க. வேற எங்கேயோ போன போது சொன்னாங்க, ஃபாதர் நைட் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் டிவைன் மர்சி சேனலில் உங்களுடைய டாக் போட்டுறோம் ஃபாதர். ஏம்மா நைட்டில் போடுறீங்க? அது பாட்டு ஒரு சைடில் ஓடுது ஃபாதர், நிம்மதியாக தூங்குறோம் ஃபாதர் அப்படின்றாங்க. இது நோ எக்ஸாஜரேஷன் அட் ஆல். இது உண்மையாக என்கிட்ட ஒருத்தங்க சொன்னது. நைட்டில் அதை போட்டுறோம் ஃபாதர், நிம்மதியாக தூங்குறோம் ஃபாதர் அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால் சிலவங்களுக்கு எழுப்புதல் தருது, சிலவங்களுக்கு தூக்கத்தை தருது. ரெண்டுமே ஆசீர்வாதம் தான். தூக்கம் இல்லாதவங்களுக்கு தூக்கத்தை ஆண்டவர் பிரசங்க வழியாக தராரு அப்படின்றது கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. அப்போ 7 உடன்படிக்கை, 7 உடன்படிக்கை ஆண்டவர் செய்கிறார். இந்த 7 உடன்படிக்கை, முதலில் ஆண்டவர் செய்த உடன்படிக்கை யாரோடு செய்தார்? மோசையா? நோவாவா? ஆதாம். ஆதாம் கிட்ட என்ன உடன்படிக்கை செஞ்சாரு? மரத்தின் கனியை. வெரி குட். யார் சொன்னது? சூப்பர், வெரி குட், கரெக்ட் ஆன்சர். கை தட்டுங்க, நல்ல ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஏன்னா சாதாரணமாக அப்படி அந்த உடன்படிக்கை பற்றி யாருமே சொல்ல மாட்டாங்க. உடன்படிக்கைன்னு சொல்லும்போது நமக்கு மோசே, இஸ்ராயேல், நோவா, ரெயின்போ இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். ஆனால் உடன்படிக்கையினுடைய முதல் உடன்படிக்கை எங்கே நடந்தது அப்படின்னா ஆதாம் கிட்ட தான் ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். அப்போ கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, கவனன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. கான்ட்ராக்ட், கவனன்ட், ஒப்பந்தம், உடன்படிக்கை. ஓகே, இதில் ரெண்டுலையுமே என்ன வேணும்? 2 பார்ட்டிஸ் வேணும். இந்த பக்கம் ஒரு ஆள் வேணும், அந்த பக்கம் 1 2 பல ஆட்கள் இருக்கலாம். ஆனால் 2 பார்ட்டிஸ் இருக்கணும் கண்டிப்பாக. இந்த 2 பார்ட்டிஸ் வந்து ஒப்பந்தம் செய்தாலும் கான்ட்ராக்ட் செய்தாலும் கவனன்ட் கொடுத்தாலும் இதில் கவனன்ட் ஒப்பந்தத்துக்கும் கவனன்ட்டுக்கு வித்தியாசம் என்னென்னா, கான்ட்ராக்டுக்கும் கவனன்ட்டுக்கு வித்தியாசம் என்னென்னா, கான்ட்ராக்ட் அப்படின்றது சிறிது காலத்துக்கு மட்டும்தான். கான்ட்ராக்டுக்கு டைம் பீரியட் இருக்கு. நீங்க இப்ப பில்டிங் கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க, கான்ட்ராக்டுக்கு டைம் பீரியட் இருக்கு. பில்டிங் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னா அந்த கான்ட்ராக்ட், அந்த ஒப்பந்தம் முடிஞ்சிடும். ஆனா கவனன்ட் அப்படின்றது கால வரையற்றது. கவனன்ட் அப்படின்றது, உடன்படிக்கை அப்படின்றது கால வரையற்றது. கவனன்ட்டுக்கு நோ டைம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கான்ட்ராக்டை உங்களுக்கு மீறலாம், கான்ட்ராக்டை உங்களுக்கு மீறலாம், வயலேட் பண்ணலாம். அந்த வயலேட் பண்ணும்பொழுது ஏதாவது அதுக்கு பரிகாரம் செஞ்சுட்டு காசு கொடுத்துட்டு உங்களுக்கு முடிச்சிடலாம்.
ஆனால் கவனன்ட்டை மீறக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அது வாழ்க்கை பூரா செய்கிறது. உங்களுடைய திருமணம் கான்ட்ராக்டா இல்லை கவனன்ட்டா? பிரைஸ் தி லார்ட். திருமணம் கான்ட்ராக்டா கவனன்ட்டா? ஒப்பந்தமா உடன்படிக்கையா? தெரிஞ்சுக்கோங்க, இது ஒப்பந்தம் அல்ல. கொஞ்ச காலத்துக்கு, 1 மாதத்துக்கு, 2 மாதத்துக்கு, 1 வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு என்பதல்ல. அது உடன்படிக்கை என்றால் அது வாழ்க்கை முழுக்க முழுக்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதில் அப்போ ஒருத்தர் இறந்தால் தான் அந்த கவனன்ட் முடியும். அந்த உடன்படிக்கை இறந்தால் தான் முடியும். இறக்கலைன்னா அது முடியாது, அது தொடரும். அப்போ டைவர்ஸ் செய்யலாமா? செய்யாதவங்க சொல்றீங்க, செஞ்சவங்க பிரைஸ் தி லார்ட். அது ஒரு கவனன்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனன்ட்ல இருக்கிற விஷயம் 3. எல்லா கவனன்ட்லையும், எல்லா உடன்படிக்கையிலும் 3 விஷயம் இருக்கும். அதில் ஒரு ப்ராமிஸ் இருக்கும், உறுதி கொடுத்துருப்பாங்க, வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. எவ்ரி கவனன்ட் வில் ஹாவ் அ ப்ராமிஸ். ஏதாவது ஒரு வாக்குறுதி இருக்கும். 2 கவனன்ட்ல என்ன இருக்கும்? கண்டிஷன் இருக்கும். இதை மீறக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. 3வது கவனன்ட்ல என்ன இருக்கும் தெரியுமா? சீல் இருக்கும், அந்த முத்திரை போட்டிருப்பாங்க. வாக்குறுதிகள். இன்னைக்கு ஏதாவது கிளாஸ் முடியுமா ஃபாதர்? பிரைஸ் தி லார்ட். இல்லை இன்னைக்கு நைட் விஜில் முடியுமா? இல்லை நைட் காலையில் ப்ரேயர் 3rd சண்டே இன்னைக்கே நடத்தி விட்டுலாம் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். கண்டிஷன்னா நிபந்தனை. வெரி குட். நிபந்தனை. சீல்னா என்னது? முத்திரை. எல்லாத்துலேயும் இருக்கும். அப்போ நம்ம இனிப்போ 7 உடன்படிக்கையை பார்க்குறோம். 7 உடன்படிக்கை. இந்த 7 உடன்படிக்கையில் ப்ராமிஸ் என்ன, 7 உடன்படிக்கையில் கண்டிஷன் என்ன, 7 உடன்படிக்கையில் சீல் என்ன? ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னு தெரியுமா? ஏனெனில் கடவுளும் மனிதரும் செஞ்சது ஒரு கவனன்ட். இந்த 7 கவனன்ட் உடன்படிக்கையும் கடவுளும் மனுஷனும் செஞ்சாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒவ்வொன்றையும் மனிதன் மீறிக்கொண்டே இருந்தான். ஆதாம் கிட்ட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செஞ்சார், ஆதாம் மீறினான். நோவா கிட்ட செஞ்சார், நோவா மீறினார். அப்ரகாம் கிட்ட செஞ்சார், அப்ரகாம் மீறினார். மோசே கிட்ட செஞ்சார், இஸ்ரேல் மக்கள் கிட்ட செஞ்சார், மீறினாங்க. தாவீது கிட்ட செஞ்சாங்க, மீறினாங்க. அப்படி பார்த்தார் ஆண்டவர், இப்படி இவங்க இப்படி மீறிக்கிட்டே இருக்காங்களே, என்ன பண்ணுறது? நான் மனிதரிடம் ஆண்டவர் உடன்படிக்கை வைத்த பொழுது, மனிதன் மீறிய பொழுது மனிதனாக பிறக்க முடிவெடுத்து மனிதனாக பிறந்த இயேசுவிடம் உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினார். பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுதா? மனிதனும் கடவுளும் உடன்படிக்கை செய்தார்கள். மனிதன் மீறிக்கொண்டே இருந்தான். அதனால் ஆண்டவர் மனிதனாக பிறந்து அந்த மனிதனிடம் உடன்படிக்கை செய்து புதிய உடன்படிக்கையை நிறைவேற்றி தனது இரத்தத்தின் வழியாக மீட்டார் இந்த மகனை, மகளை. எவ்வளோ முயற்சி செஞ்சார் மனிதன். ஆதாம் வழியாக பார்த்தார், மீட்க முடியலை. அப்ரகாம் வழியாக பார்த்தார், மீட்க முடியலை. தாவீது வழியா, மோசே வழியா, இஸ்ரேல் மக்கள் வழியா. he was putting covenant after covenant after covenant with humans, but humans were violating. So he thought he will become human. அதான் இன்கார்னேஷன். மனிதனாக பிறந்து உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி இன்று புதிய உடன்படிக்கை இன்னைக்கு நம்ம திருப்பலியில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். அந்த உடன்படிக்கை இன்னைக்கு ரத்தத்தையும் சதையும் இன்னைக்கு நம்ம அந்த உடன்படிக்கை இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள். ஹோலி யூக்கரிஸ்ட் அப்படின்றது, திருப்பலி அப்படின்றது, திருவிருந்து அப்படின்றது. இந்த ரத்தத்தால் தாங்க இன்னைக்கு நம்ம மீட்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக விண்ணக தந்தை செய்த உடன்படிக்கை இது நிலையான உடன்படிக்கை. அவ்வண்ணமே திருவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டா. கிண்ணத்தை பிட்டா ரத்தம் சிந்தி போயிடும். நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையின் இரத்தத்தின் கிண்ணம். இது புதிய நிலையான உடன்படிக்கை. இது புதிய உடன்படிக்கை, இது நிலையான உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டில் ரத்தம் சிந்தி உடன்படிக்கைகள் ஏற்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நான் என்னுடைய ரத்தத்தை சிந்துகிறேன், இனி யாரும் ரத்தத்தை சிந்த வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதல் உடன்படிக்கையை பார்த்துடலாமா? முதல் உடன்படிக்கை எங்கே இருக்கு பைபிளில்? முதல் உடன்படிக்கையினுடைய பேஜ்
ஆண்டவரும் ஆதாமும் செய்கிற உடன்படிக்கை. ஜெனசிஸ் சாப்டர் 2 verse 15, 16, 17. தொடக்க நூல் 2வது அதிகாரம் 15, 16, 17. ஆண்டவராகிய கடவுள் யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? இது புருஷனை திட்டுற மாதிரி இருக்குது. ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்து வேண்டுமானாலும் உன் விருப்பம் போல் உனக்கு உண்ணலாம். ஆனால் அதான் கண்டிஷன், அது கண்டிஷன். ஆனால் நன்மை தீமையை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணவே உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய். அப்போ இதுல நடக்கிற ப்ராமிஸ் என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுக்க வாக்குறுதி, எந்த மரத்திலிருந்து வேண்டுமானாலும் உனக்கு உண்ணலாம், உனக்கு வாழலாம். அதான் ப்ராமிஸ். நீ அழியவே மாட்ட, நீ அழியவே மாட்ட. லைஃப் இஸ் த ப்ராமிஸ் தேர். ஆடம் கிட்ட ஆண்டவர் கொடுத்த கவனம் என்ன தெரியுமா? உடன்படிக்கை என்ன தெரியுமா? வாழ்வு, நிலை வாழ்வு, நிலையான வாழ்வு, இட்டர்னல் லைஃப். ஆனால் அந்த உடன்படிக்கை அப்ப மனிதன் மீறிய பொழுது அவன் இழந்தது என்ன? நிலை வாழ்வு. ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுக்கிறார், நிலையான வாழ்வு. அந்த ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுத்த பொழுது, ப்ராமிஸ் வாக்குறுதி, நிலையான வாழ்வு. கண்டிஷன் என்ன? அந்த நிலைவாழ வாழ்வு உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீ இந்த பழத்திலிருந்து உண்ணக்கூடாது, நன்மை தீமை அறியும் பழத்திலிருந்து உண்ணக்கூடாது. சீல் போட்டது என்ன? த ட்ரீ ஆஃப் லைஃப், நிலையான வாழ்வு. நீ உண்ணும் இந்த உணவு உனக்கு நிலை வாழ்வை தரும். ட்ரீ ஆஃப் நாலேஜ் இருந்து சாப்பிடாதே, ட்ரீ ஆஃப் லைஃப் இருந்து சாப்பிடு, ட்ரீ ஆஃப் நாலேஜ் இருந்து சாப்பிடாதே. அவன் என்ன பண்ணா? ப்ராமிஸ் இருக்கு, கண்டிஷனை மீறின பொழுது ட்ரீ ஆஃப் நாலேஜ் இருந்து சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு நிலை வாழ்வு அழிந்து போனது. அவர்கள் பாவிகளாக மாறினார்கள். தந்தையினுடைய மகளாக இருந்தவர்கள் அந்த உரிமையை இழந்தார்கள். உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ட்ரீ ஆஃப் லைஃப் இருந்து அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு அங்கே 2 கெருபுகளை போட்டார். ஏன் தெரியுமா? ட்ரீ ஆஃப் லைஃப் இருந்து பாவிகள் சாப்பிட்டிருந்தாங்கன்னா அவங்க பாவிகளாகவே தொடர்வார்கள். ட்ரீ ஆஃப் லைஃப்லேருந்து சாப்பாடு அப்புறம் நமக்கு எப்போ கிடைச்சது தெரியுமா? வாழ்வின் மரத்திலிருந்து நமக்கு நிலை வாழ்வு எப்போ கிடைச்சது தெரியுமா? எங்க? சிலுவை மரம். கனெக்ஷன் புரியுதா உங்களுக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்வின் மரம், அறிவின் மரம். அறிவின் மரத்திலிருந்து சாப்பிடாதே, வாழ்வின் மரத்திலிருந்து மட்டும் சாப்பிடு. அந்த வாழ்வின் மரத்திலிருந்து அப்போ யாருக்கு சாப்பிடலாம்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சாப்பிடலாம். சாப்பிடாம நீ அறிவின் மரத்திலிருந்து சாப்பிட்டு பாவத்திற்கு உள்ளாயானால் தயவு செய்து வாழ்வின் மரத்திலிருந்து சாப்பிடக்கூடாது. ஏன்? நற்கருணை வாங்கக்கூடாதுன்னு தெரியுதா? பாவ சங்கீர்த்தனம் செய்யாம. ஏனெனில் நீ பாவியின் நிலையாக இருக்கும் பொழுது, பாவத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளையாக இல்லாமல் இருக்கும் பொழுது, இதற்கான கண்டிஷன்ல இல்லாமல் இருக்கும் பொழுது தயவு செய்து நற்கருணையை வாங்காதே. பாவத்தில் தொடரும். அதான் இப்போ கெருபுகளை போட்டு லாக் பண்ணிட்டார். நீ ட்ரீ ஆஃப் லைஃப்லேருந்து சாப்பிடாதே. உனக்கு நான் ட்ரீ ஆஃப் லைஃப்லேருந்து நான் சாப்பாடு கொடுப்பேன் ஒரு நாள். அதுவரை வெயிட் பண்ணு, அதுவரை நீ வெயிட் பண்ணு. எனக்கு நான் கொடுப்பேன் நிலை வாழ்வை, நான் திரும்பி கொடுப்பேன். எப்போ தெரியுமா கொடுப்பேன்? சிலுவையில் நான் கொடுப்பேன். என்னுடைய மகன் வழியாக கொடுப்பேன், அந்த ரத்தத்தின் வழியாக கொடுப்பேன். ஆனால் இப்போ நான் உனக்கு டெம்பரரியாக ஒரு ரத்தம் தரேன். ஒரு ஆடை அறுத்து அந்த ஆட்டினுடைய தோலை உரித்து அந்த தோலை அவங்க மேலே போட்ட பொழுது அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கொடுத்தாரு ஆண்டவர். இப்போ டெம்பரரியாக இதில் நீ சமாதானம் அடைஞ்சிக்கோ. நான் இந்த ட்ரீ ஆஃப் லைஃப்லேருந்து நான் ஒரு நாள் உனக்கு சாப்பாடு நான் கொடுப்பேன். என்னுடைய மகன் வழியாக உனக்கு திரும்பவும் நான் நிலை வாழ்வை கொடுப்பேன். ரத்தம் சிந்த வேண்டியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கேயாவது பல்பு எரியுதா? இல்லை டியூப்லைட்டாக தான் நிற்குதா? இப்போ டிம் டிம் டிம்மா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். அப்போ ப்ராமிஸ் இருக்கு, லைஃப். கண்டிஷன் என்ன? டு நாட் ஈட் ஃப்ரம் த ட்ரீ ஆஃப் நாலேஜ். சீல் என்ன? ட்ரீ ஆஃப் லைஃப். ரெண்டாவது நீங்கள் சொன்ன நோவாவுக்கு ஆண்டவரும் நோவாவும் ஏற்பட்டு கொண்ட உடன்படிக்கை. ஜெனசிஸ் தொடக்க நூல் 9வது அதிகாரம் 8 to 17 வசனம். யாராவது ஒருத்தர்
கடவுள் நோவாவிடம் நானே வாசிக்கிறேன். எனக்கு பைபிளும் இதுவும் நோட்டு புக்கு, பேனா, சாக் பீஸு, போர்டு. அங்கே உட்கார்றவங்க வாசிக்கலாம்ல, ஸ்கொயரில் பாருங்கள், சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொடக்க நூல் 9வது அதிகாரம் 8லிருந்து 17 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது, இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ப்ராமிஸ் கொடுக்கிறார். இனி வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். அப்போ சீல், ப்ராமிஸ் என்ன? நான் அழிக்க மாட்டேன். கண்டிஷன் என்ன? பாவம் செய்யாதீங்க. சீல் என்ன? முதிரை என்ன? ரெயின்போ. அது இன்னைக்கு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ வயசானாலும் அந்த ரெயின்போ பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த கலரை பார்க்கும் பொழுது அது ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கை. நான் உன்னை தண்ணீரால் அழிக்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் 6வது வசனத்தை வாசிங்க. 9வது அதிகாரம் 6வது வசனம். ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும். ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார். அதான் கண்டிஷன். வேற மனுஷன் அழிக்காத, பாவம் செய்யாத. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மூணாவது ஆண்டவர் கொடுக்கிற, ஆண்டவருக்கு மனுஷனுக்கு இருக்கிற இடையில வர்றது ஆபிரகாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்கே தான் இருக்கிறீங்க இல்லையா? 12வது அதிகாரத்தில், தொடக்க நூல் 12வது அதிகாரத்தில் இருக்கு, 15வது அதிகாரத்தில் இருக்கு, 17வது அதிகாரத்தில் இருக்கு. தொடக்க நூல் 12வது அதிகாரத்தில் இருக்குது, 15வது அதிகாரத்தில் இருக்குது, 17வது அதிகாரத்தில் இருக்கு. 12வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். நோக்கி உன் நாட்டிலிருந்தும் இனத்தவரிடமிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீரை ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நான் சபிப்பேன். மக்கள் அனைத்தும் ஆசி பெறும். ஆசியை வழங்குறார் ஆண்டவர். ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. ஆனா கண்டிஷன் என்ன? உன் தந்தையின் வீட்டாரை, உனக்கு உள்ளதை, உனக்கு நீ பாதுகாப்பு நினைக்கிறதெல்லாம் நீ விட்டுட்டு வா. ப்ராமிஸ் என்ன? நான் உனக்கு ஆசி வழங்குவேன். சீல் என்ன தெரியுமா? இதுல முத்திரை என்ன தெரியுமா? இது 15வது அதிகாரம் 17வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது சர்க்கம்சிஷன். சர்க்கம்சிஷன்னா விருத்த சேதனம். அதுதான் சீல். ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் நடக்கிற அந்த உடன்படிக்கையில விருத்த சேதனம். நீ விட்டுட்டு வா, நான் ஆசீர் வழங்குறேன். நீ விட்டுட்டு வா, நான் ஆசீர் வழங்குறேன். உனக்கும் எனக்கு மத்தியில இருக்கும் உடன்படிக்கையினுடைய அடையாளம் என்பது, முத்திரை என்பது விருத்த சேதனம். ஒவ்வொரு ஸ்டெப்ல ஒவ்வொரு அடையாளம், ஒவ்வொரு ஸ்டெப்ல ஒவ்வொரு ப்ராமிஸ், ஒவ்வொரு ஸ்டெப்ல ஒவ்வொரு கண்டிஷன், ஒவ்வொரு ஸ்டெப்ல ஒவ்வொரு சீல், ஒவ்வொரு உடன்படிக்கையிலையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கும் ரத்தம் சிந்தப்படுகிறது. இங்கும் நோவா ஒரு பலி கொடுக்கிறார், ரத்தம் சிந்துகிறார். எப்பொழுது அந்த வருடங்கள், அந்த 40 நாட்களுடைய எல்லாமே முடியும் பொழுது he is offering a sacrifice. ஒரு பலிபீடத்தை நிர்மித்து அந்த பலிபீடத்தில் ஒரு பலியை ஒப்புக் கொடுக்கிறார், மிருகத்தை ஒப்புக் கொடுக்கிறார். இங்கும் ரத்தம் சிந்தப்படுகிறது, இங்கு ரத்தம் சிந்தப்படுகிறது, இங்கும் ரத்தம் சிந்தப்படுகிறது. விருத்த சேதனம், ரத்தம் சிந்தப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாலாவது மோசஸ், இஸ்ராயேல், இவங்களுக்கும் ஆண்டவருக்கும் மத்தியில் நடக்கிற
எக்ஸடஸ் 24:1-8 விடுதலை பயணம் 24வது அதிகாரம் 1 முதல் 8. எக்ஸடஸ் விடுதலை பயணம் 24வது அதிகாரம் 1 முதல் 8 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நில்லுங்க, நானே வாசிக்கிறேன். நில்லுங்க. ஆண்டவர் மோசேயிடம், ஆரோன், நாதாபு, அபிசு ஆகியோருடனும் இஸ்ராயேலின் 70 பெரியோர்களுடனும் 70 பெரியோர்களுடனும் ஆண்டவரிடமாய் ஏறி வாருங்கள், தொலைவில் நின்று தொழுது கொள்ளுங்கள். மோசே மட்டும் ஆண்டவர் அருகில் வரலாம், ஏனையோர் அருகில் வரலாகாது. மக்கள் அவரோடு மலையேறி வரக்கூடாது என்று கூறினார். எனவே மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக, ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடி வாரத்தில் ஒரு பலிப்பிடத்தையும் இஸ்ரேலின் 12 குளங்களாக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலியை செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். இது எப்ப நடக்க தெரியுமா? 10 கட்டளைகளை கொடுத்த பிறகு. பிராமிஸ் என்ன தெரியுமா? நீங்கள் என் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், நான் உன் கடவுளாக இருக்க வேண்டும். நீங்கள் என் மக்களாக இருக்க வேண்டும், நான் உன் கடவுளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அவங்க கிட்ட ஒரு பிராமிஸ் வைக்கிறாரு, ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு. ஆடு மாட காளைகளை ஒப்பு கொடுக்குறாங்க. அதிலிருந்து ஒரு எரிபலி. ஸோ ப்ராமிஸ், நான் உங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் எங்களுடைய பிள்ளைகளாக இருங்க, நான் உன் கடவுளாக இருக்கிறேன். சீல் என்ன? 10 கட்டளைகள். 10 கட்டளைகளை கொடுத்து ஆண்டவர் அதை சீல் பண்றார், முத்திரை செய்கிறார். ப்ராமிஸ், நான் உங்களை பெரிய இனமாக்குவேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன். கண்டிஷன் என்ன? 10 கட்டளை மீறாதீர்கள். சீல் என்ன? 10 கட்டளை கொடுக்கிறார். அடுத்த உடன்படிக்கை ஆண்டவர் செய்வது யாரோடு செய்கிறார்? தாவீதினோடு செய்கிறார். 2 சாமுவேல் 7:16. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனம். உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படியா என்றும் நிலைநாட்டுவேன். என் முன் அழகான வாக்குறுதி இல்லையா? என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும், உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவர் தாவீதின் மீது வச்ச ஒரு உடன்படிக்கை. ஆனால் தாவீதும் அதை மீறினார். அடுத்த உடன்படிக்கை ஆண்டவர் வச்சது டிசைபிள்ஸ் கிட்ட, சீடர்கள். Praise the Lord. Hallelujah. 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 சீடர்களிடம் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா? நான் உன் பாவங்களை மன்னிப்பேன், நான் உங்களை புதிய இனமாக்குவேன். சீல் என்ன தெரியுமா? forgiveness of sin condition. ஏழாவது ஆண்டவர் திருச்சபை நிறுவினார். திருச்சபையோடு இன்று வைத்திருக்கும் புதிய உடன்படிக்கை திருப்பலி. The seal is, முத்திரை என்பது திருப்பலி. ஹல்லேலூயா. நிலை வாழ்வை தருகிறேன். நிலை வாழ்வை தர வேண்டுமானால் என் மகனுடைய இரத்தத்தை நீங்கள் நம்புங்கள். ப்ராமிஸ். 7 விஷயங்கள் ஆண்டவருன்னு ஒரு 7 விஷயங்கள் இந்த வார்த்தை வழி, இந்த இரத்தத்தின் வழியாக தரார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தர முதல் விஷயம் என்ன சொல்கிறேன்? இரத்தத்தின் வழியாக. அப்போ நம்ம பார்த்த இப்போ 7 இயேசுவனுடைய 7 இடங்களிலே இயேசு ஒழுக்கிய இரத்தம். 2வது நம்ம பார்த்தது 7 உடன்படிக்கை. இப்போ 3வது நம்ம பார்க்குறது இந்த இரத்தத்தின் வழியாக வந்த 7 நற்குணங்கள். நமக்கு இயேசுவின் இரத்தத்தின் வழியாக வந்த 7 நற்குணங்கள் ரொம்ப சுருக்கமாக பார்த்துருவோம். 1, இயேசு கிறிஸ்து தந்தது நமக்கு பாவ மன்னிப்பு. எடுத்து வாசிப்போமா? எபிரேயர் 9:15-22. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராக இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி
செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. செய்த குற்றங்களிலிருந்து நமக்கு மீட்பளிக்கிறது. பாவ மன்னிப்பு நமக்கு தருகிறது. ரெண்டாவது, நமக்கு இயேசுவினுடைய இரத்தம் நமக்கு தருவது தூய்மை, நம்மை தூய்மைப்படுத்துகிறது. வசிப்போமா? எடுங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது திருவசனம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவங்களினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நாம் தூய்மை அடைய இயேசுனுடைய இரத்தம் கண்டிப்பாக நமக்கு தேவை. நம்மளுடைய பாவங்களிலிருந்து விடுதலைக்காக இயேசுனுடைய இரத்தம் கண்டிப்பாக நமக்கு தேவை. நம்மளுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய நம்மளால் முடியாது. நம்மளுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய இயேசுனுடைய இரத்தம் தேவை. மூன்றாவது, இயேசுனுடைய இரத்தம் நமக்கு தருவது மீட்பு. 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19 திருவசனம். 1 பேதுரு. உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டதல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்று கிறிஸ்துவின் உயிர் மதிப்புள்ள இரத்தமாகும். உயிர் மதிப்புள்ள. அப்ப பொன்னும் வெள்ளியும் கொடுக்கப்பட்டது அல்ல. ஆனால் பொன்னும் வெள்ளியும் அப்படின்னு என்ன? அழியும் பொருட்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அழியும் பொருளை வைத்து உன்னை மீட்ட பழைய ஏற்பாடு போல அல்ல, இயேசு உன்னை மீட்டார். அழியா இரத்தத்தால் உன்னை மீட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு பாவம் செய்கிறாங்க. அந்த பாவம் செய்யும்பொழுது பரிகாரம் தேடுறாங்க. பரிகாரம் தேடுவதற்காக பலிகளை ஒப்பு கொடுக்கிறார்கள். பலிகளை ஒப்பு கொடுக்க மிருகங்களை கொண்டு போகிறார்கள். மிருகங்களை கொண்டு போய் குருவிடம் கொடுக்கிறார்கள். குரு அந்த மிருகத்தை பலியாக்குகிறார், இரத்தத்தை சிந்துகிறார், பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் மீண்டும் நீங்கள் அந்த பாவத்தை செய்யும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாடில் அழியும் ஒரு மிருகத்தை கொண்டு போய் உங்களுடைய பாவத்திற்கான ரெமிஷன் தேடுறீங்க, பாவ மன்னிப்பை தேடுறீங்க. அந்த மிருகத்தை நீங்கள் யார்கிட்ட கொண்டு போவீங்க? ஒரு குருவிடம் கொண்டு போவீங்க. அந்த குரு என்ன செய்கிறாரு? அந்த மிருகத்தை கொன்று அதனுடைய இரத்தத்தை தளித்து உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குருவாகவும் ஆட்டுக்குட்டியாகவும், both the priest and the lamb, தன்னையே ஒப்பு கொடுத்து குருவாக நின்று நம்மளுடைய பாவங்களை மீட்கும், நிலையான அழிவிலிருந்து மீட்கும். பழைய ஏற்பாட்டில் பாவங்கள் அன்னன்னைக்கு அந்தந்த பாவம் செய்கிறீங்க, அது நிலை வாழ்வை உங்களுக்கு தராது. பொன்னும் பொருளும் நீங்கள் கொடுத்து ஒரு பாவ மன்னிப்பை பெறுவது போல் அல்ல அப்படின்னா அதனுடைய அர்த்தம், டெம்பரரியான விஷயங்களை கொடுத்து டெம்பரரியாக நீங்கள் பாவத்தினுடைய மன்னிப்பை தேடுவது போல் அல்ல. பழைய ஏற்பாட்டில் என்னுடைய அப்பா கொடுத்தார்கள் ஒரு டெம்பரரியான மன்னிப்பு, அது போல் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வழியாக யூ ஆர் கெட்டிங் எ பெர்மனன்ட் ரிலீஃப். ஒரு பாவம் நீங்கள் செய்கிறீங்க, அந்த பாவத்தினுடைய மன்னிப்பை கேட்குறீங்க. ஏதோ ஒரு இப்போ ரீசெண்டாக வாசிச்ச ஒரு கதை, ஒரு யாரும் சொன்ன கதை அந்த இடத்துல ஒரு அம்மா ஆண்டவர் வந்து காட்சி கொடுத்துட்டே இருப்பாருங்க. அவங்களுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு செயின்ட் தான் அவங்கக்கிட்ட ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரா, எனக்கு இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டணும்னு. சரி, கோயில் கட்டுறதுக்கு நீ போய் பிஷப்பை போய் பார்க்கணும். பிஷப்பை போய் பார்த்துட்டு சொல்லுவாங்க, நீ கோயில் கட்டணும், எனக்கு வந்து ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி பிஷப் கிட்ட சொல்லுவாங்க. பிஷப் அதை நம்பவே மாட்டார். சரி பார்க்கலான்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பார். அப்புறம் ஒரு நாள் சொல்லுவாங்க, இல்லை ஆண்டவர் சொல்கிறார் கண்டிப்பாக கட்டணும்னு. அப்போ பிஷப் கேட்குறாரு, சரி அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. என்ன கேளுன்னா, நான் செஞ்ச ஒரு பாவம், நான் பாவ சங்கீதத்தை செஞ்சிட்டேன், ஆனால் அது எனக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு தனிப்பட்ட பாவம். அந்த பாவத்தை நீ போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வா, அதை மட்டும் ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்திட்டார், நான் கோயில் கட்டுறேன் அப்படின்ட்டார். அடையாளமாக கேட்குறாரு. அப்படி இந்த அம்மா போவாங்க. அடுத்த நாள் தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் காட்சி வருவார். காட்சியில் வந்துட்டு ஆண்டவர் வந்து இவங்கக்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி கோயில் கட்டினேன், கேட்டியா பிஷப் கிட்ட? கேட்டேன். அப்போ பிஷப் என்ன கேட்டார்? பிஷப் வந்து ஒரு பாவம், அவர் செஞ்சு தனிப்பட்ட ஒரு பாவத்தை அவர் கேட்குறாரு, அது சொல்லிட்டா அடையாளம். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? அந்த பாவத்தை வெளிப்படுத்தினாரா இல்லையா? வெளிப்படுத்திடுவார். ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார்? நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டார்.
நான் ஒரு பாவத்தை அவர் வந்து பாவ சங்கீர்த்தனை உண்மையாக ஒருத்தங்க செஞ்சுட்டாங்கன்னா அந்த பாவத்தை நானே மறந்துடுவேன். ஐ டோன்ட் நோ. அதனால் ஆண்டவர் அந்த அடையாளத்தை கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சின்ன கதை தான், குட்டி கதை தான். ஆனால் அந்த குட்டி கதையில் எவ்வளோ அழகு இருக்குது பாருங்களேன். ஒரு பாவத்தை நீங்கள் பாவ சங்கீர்த்தனத்தில் உண்மையாக அறிக்கையிட்டால் ஆண்டவரே மறந்து விடுவார். அது ஆண்டவரே மறந்து விடுவார். அதான் நிலையான இயேசுனுடைய ரத்தம் உங்களுக்கு தந்த விடுதலை என்ன தெரியுமா? நிலையான அழிவிலிருந்து விடுதலை, நிலையான வாழ்வை தந்த விடுதலை. அதனால இது பழைய ஏற்பாட்டில் ரத்தத்தை போல பொன்னும் பொருளையும் கொடுத்து, ஆட்டை கொடுத்து கொடுக்கப்பட்ட ஒரு ரத்தம் அல்ல, ஒரு பாவம் மன்னிப்பல்ல. இட் இஸ் எட்டர்னல் லைஃப், ட்ரீ ஆஃப் லைஃப். திரும்பவும் ஆண்டவர் தந்த ட்ரீ ஆஃப் லைஃப். நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மூடி வச்சேன்ல நான். இயேசுனுடைய மரணத்தின் வழியாக, இயேசுனுடைய சிலுவை மரணத்தின் வழியாக the paradise which was lost, the paradise is opened. எந்த ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் மூடி வச்சாரோ அந்த தோட்டத்தை ஆண்டவர் எப்போ தெரியுமா திறந்தாரு? இயேசுனுடைய சிலுவை சாவில. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்கு அடுத்தது கிடைச்சது மீட்பு. நாலாவது, நீதீகரிக்கப்பட்டோம். ஜஸ்டிஃபிகேஷன், நீதீகரிக்கப்பட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு தடவை ஒரு கேஸ் வந்துச்சு. கேஸ் வந்து ஜட்ஜு முன்னால் கேஸ் வந்து நிற்குது. ஜட்ஜு முன்னால் கேஸ் வந்து நிற்கும் போது ஜட்ஜு பார்த்தா பையன் தான் நிற்கிறான். பையன் குற்றவாளியாக நிற்கிறான், அட்வொகேட்டாக கிடையாது. பையன் உண்மையாகவே ஒரு குற்றத்தை செஞ்சுட்டான், குற்றம் தெளிக்கப்பட்டது. குற்றத்திற்கு அப்போ என்ன இவர் தண்டனை கொடுப்பார்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஜட்ஜு சொன்னார், இது கண்டிப்பாக இதுக்கு ஃபைன் கட்டி ஆகணுன்ட்டார். கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொன்னார், இதுக்கு 3 லட்சம் கட்டி ஆகணும், நீ அதுக்கு அந்த காசை வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும், நஷ்டப்பரிகாரமாக கொடுத்துடணும். எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆச்சு. என்னடா ஜட்ஜி எப்படி சொல்லிட்டார், சொந்தம் பையன் அந்த கூண்டில் நிற்கிறான், மன்னிச்சு விட்டுருக்கலாமே அப்படின்னு. ஆனால் ஜட்ஜி மன்னிச்சு விடலை. ஜட்ஜி என்ன பண்ணார், 3 லட்சம் கட்டிடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வெளியே வந்தவர் அப்புறம் காணோம். எங்கே போனார் அப்படின்னா, இந்த பணம் கட்டுற இடத்துல போய் 3 லட்சம் இந்த பையனுக்காக கட்டிக்கிட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தண்டனை என்பது ஒரு பாவத்திற்கு உண்டு, ஆனால் அந்த தண்டனையை அனுபவித்த ஆண்டவர் உனக்கு உண்டு. என்னுடைய பாவத்திற்கு நான் நீதி இல்லாமல் ஆனேன் என்னுடைய பாவத்தால். ஆனால் என்னுடைய பாவத்தை அவருடைய பாவத்தால் அவர் சிலுவையில் சுமந்த பொழுது என்னை நீதிகரித்தார். He justified me. ஏன்னா இன்றைக்கி நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணுறது என்ன தெரியுமா? நம்மளுடைய கில்ட்டு தான். ஒரு பாவத்தை செய்து விட்டால் அந்த பாவத்தினுடைய குற்ற உணர்வு, ஐயோ நான் செஞ்சிட்டேனே. நம்மை மீட்கும் ஒரு ஆண்டவரை தெரியாமல், நம்மை நீதிகரிக்கும் ஒரு ஆண்டவரை. நம்மளுடைய திருப்பலியில் இந்த மாதிரி ஜெபங்கள் நிறைய வருது. நம்மளுடைய திருப்பலியில். நான் இந்த திருப்பலிக்கு தகுதி இல்லாமல் இருந்தும் ஆண்டவரே நீர் என்னை தகுதி ஆக்கினீரே, அதனால் நான் உமக்கு நன்றி சொல்கிறேன். உமது இரக்கத்தால் என்னுடைய பாவத்தை மன்னித்து யாதொரு கலக்கமும் இன்றி நான் நலமாக இருப்பேனாக. இதெல்லாம் திருப்பலியில் வர ஜெபங்கள். அதெல்லாமே எங்கிருந்து வருது? மன்னித்து, தூய்மைப்படுத்தி, மீட்பு தந்து, நீதிகரிக்கும் இயேசுனுடைய ரத்தம். இன்றைக்கி நீங்கள் நிறைய முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் தான் காளையை தேடணும், ஆடை தேடணும், புறாவை தேடணும் ஒரு பாவ மன்னிப்புக்காக. இன்றைக்கி நீங்கள் என்ன தெரியுமா செஞ்சால் போதும்? ஆண்டவரை நம்பினால் போதும். மீட்பு, அபிஷேகம், ஆசீர்வாதம். ஜஸ்ட் யூ பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த டாக் அப்படி தான் ஆரம்பித்தேன். ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அது பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டீங்க. ஆனால் நீங்கள் தளிக்கலைன்னா உங்களுக்கு மீட்பு இல்லை. ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, நீங்கள் ஆட்டுக்குட்டியை கொன்னுட்டு பாத்திரத்தில் இன்றைக்கி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய வாயால் அறிக்கையிடணும்னு சொல்லி நம்ம திருவெளிப்பாட்டில் முதல்ல வாசித்தோம். 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தோம். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் நாங்கள் பகர்கின்ற சாட்சியத்தாலும் ஆரம்பித்தோம். ஸோ நீங்கள் சாட்சியம் பகர வேண்டும்? இயேசுவின் இரத்தத்தால் நான் மன்னிக்கப்பட்டேன். யூ ஷுட் டெஸ்டிஃபை இட். வாயை திறந்து சொல்லணும். இயேசுனுடைய இரத்தத்தால் நான் தூய்மையாக்கப்பட்டேன். வாயை திறந்து சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தாலும் நான் பகர்கின்ற சாட்சியத்தாலும். ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டேன். ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தால் நான் நீதிகரிக்கப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோமா? இந்த வார்த்தையை சொல்லுவோமா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் நான் மன்னிக்கப்பட்டேன். இயேசுவின் இரத்தத்தால் நான் தூய்மையாக்கப்பட்டேன். இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டேன். இயேசுவின் இரத்தத்தால் நான் நீதிகரிக்கப்பட்டேன்.
இயேசுவின் இரத்தத்தால் நான் ஒப்புரவாக்கப்பட்டேன். இந்த ஒப்புரவு யாரோடு? தந்தையோடு. தந்தையான ஆண்டவரிடமிருந்து விலகி போன ஆதாம் ஏவாள் என்னும் பிள்ளைகள் சாப்பிடக்கூடாத பழத்தை சாப்பிட்டாங்க, சாப்பிட வேண்டிய பழத்தை சாப்பிடல. ட்ரீ ஆஃப் லைஃப்லேருந்து சாப்பிடல, ட்ரீ ஆஃப் நாலேஜ்லேருந்து சாப்பிட்டாங்க. தெரிஞ்சுக்க கூடாத அறிவை தெரிஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்க கூடாதவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அறிவை தேடுறது தப்பு கிடையாதுங்க, அறிவை தேடினது அறிவு கட்டவங்க கிட்ட போய் தேடினாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அறிவை தேடினது தப்பு கிடையாது, சரிதானே? அறிவை குழப்பறவங்க கிட்ட போய் தேடினாங்க. ஆதாமும் ஏவாளும் அறிவை தேடுறது தப்பு கிடையாது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஒரு அறிவு கட்டவன் சுத்திக்கிட்டு இருக்கிறான், அவன் கிட்ட போய் நீ அறிவை தேடினா உன் அறிவும் கெட்டு போயிடும். நீயோ கொஞ்சம் நெஞ்ச அறிவில் தான் சுத்திக்கிட்டு இருக்கிற. இருக்கிற அறிவையும் அவன் என்ன பண்ணிடுவான்? நீங்க நிறைய பேர்கிட்ட நீங்க கவுன்சிலிங் சொல்லி போறீங்க. நிறைய தேவைகளுக்காக நிறைய ஜெப கூட்டங்களுக்கு அந்த ஜெபம் இந்த ஜெபம், அந்த தியானமையும் இந்த தியானமையும், அந்த ஃபாதர் இந்த சிஸ்டர் இந்த ப்ரேயர் பண்றவங்க அந்த போதகர். இருக்கிற கொஞ்சம் நஞ்ச விசுவாசம் போய்டும் உங்களுக்கு. இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நிறைய பேர் இப்போ நான் பார்க்குறேங்க, இந்த பிரசங்கெல்லாம் இப்போ சொல்லி இப்போ நிறைய இடங்கள் நான் பார்க்குறேன். நிறைய பேர் போய் தப்பான இடங்களில் போய் மாட்டிக்கிட்டு போகிறவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு பயமுறுத்துறது தெரியுமா? உங்களுக்கு எதிரோ யாரோ செய்வனை செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி கூட அம்மா வந்தாங்க, இங்கே உட்காந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஏதோ ஒரு பிரதர்கிட்ட போயிருக்கிறாங்க, ஃபோன் வழியாக பேசியிருக்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் என்னமோ தப்பாக இருக்குது அப்படின்ட்டாங்க. ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், 2 பேர்லையும் செயல்பட்டது ஒரே தீ ஆவியானவர் தான். அதனால தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பாருங்கள், பயமுறுத்துறாங்க. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த செய்வினை பற்றி பேச மாட்டீங்க. இன்றைக்கி தேவையில்லாத பில்டப்பு பிசாசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கி வளர்த்தி விடுறது, பிசாசை வளர்த்தி விடுறது யார் தெரியுமா? இன்றைக்கி இந்த ஜெபிக்கிறவங்க தான். ஜெபிக்காதவங்களுக்கு பிசாசு இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன? ஜெபிக்கிறவங்க தான் அதிகமாக இந்த செய்வனையை பற்றி பேசுறது, ஜெபிக்கிறவங்க தான் அதிகமாக இந்த மந்திரத்தை பற்றி பேசுறது. இதெல்லாம் செஞ்சுட்டு கையில் ஒரு கயிறை கட்டியிருப்பாங்க, காலில் ஒரு கயிறு இருக்கும். இதெல்லாம் ஆனால் ஜெபிப்போம், நைட் விஜிலுக்கு வருவோம், ஃபாஸ்டிங் எடுப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் பிசாசை பற்றி தான் இப்போ பார்த்தாலும் பேச்சு. வீட்டில் செய்வினை பற்றி தான் பேச்சு, மந்திரத்தை பற்றி தான் பேச்சு. அப்போ இந்த அப்போ நீங்கள் வாயால் சாட்சியம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இயேசுவின் ரத்தத்தால் என் குடும்பம் மன்னிக்கப்பட்டது, இயேசுனுடைய ரத்தத்தால் நான் தூய்மையாக்கப்பட்டேன், இயேசுனுடைய ரத்தத்தால் நான் மீட்கப்பட்டேன், இயேசுனுடைய ரத்தத்தால் நான் நீதிகரிக்கப்பட்டேன், இயேசுனுடைய ரத்தத்தால் நான் தந்தையினுடைய மகளாக மாறினேன், ஒப்புரவானேன். சாட்சியமாக வாயில் வர வேண்டியது. இயேசு உனக்கு செஞ்சதை சாட்சியமாக சொல்ல. ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் நான் பகர்கின்ற சாட்சியத்தாலும் நான் அவனை வெற்றி பெறுவேன். அதான் திருரத்தத்தினுடைய மகிமை. அதனால தான் ரெவலேஷன், நான் பைபிள் வார்த்தையை தான் சொன்னேன். ரெவலேஷன் 12 சொன்னல, என்னுடைய குடும்பம், என்னுடைய வீட்டில் கல்யாணம் நடக்கலையா, ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தால் இந்த தீமையிலிருந்து நான் வெற்றி பெற்றேன். ஐ ஹாவ் தி ஆக்சஸ் டு த ஃபாதர். அதான் ஆறாவது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 10வது அதிகாரம் 19வது வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனம். ஒப்புரவாக்கப்பட்டேன், ஆக்சஸ். சகோதர சகோதரிகளே, வழியாக அப்போ இந்த ரத்தத்தின் வழியாக ஒப்புரவு மட்டும் கிடையாதுங்க. எங்கே போறீங்க நீங்க? மோட்சத்திற்கான வழி உங்களுக்கு திறக்கப்பட்டது. இயேசுவின் ரத்தம் உனக்கு அந்த வழியை திறந்தது. ஆண்டவர் அன்னைக்கு மூடி வச்சார் இல்லையா, கெருபுகள் வழியாக ட்ரீ ஆஃப் லைஃப். த ட்ரீ ஆஃப் லைஃப் இஸ் கிவன் டு யூ நவ். அதான் யூக்கரிஸ்ட், நற்கரணை வழியாக இயேசுவின் திரு உடல் திரு ரத்தத்தின் வழியாக மீண்டும் அந்த நிலைவாழ்வின் உணவை தரார். அதனால தான் அந்த உணவு உண்ணுவதற்கு முன்னால் நீங்கள் என்ன ஜெபிப்பீங்க? கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக, நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. அப்போ அந்த நற்கரணை வாங்கிறதுக்கு முன்னால் என்ன ஜெபிக்கிறீங்க? இயேசுனுடைய ரத்தத்தை வாங்கிறதுக்கு முன்னால், இயேசுனுடைய சரீரத்தை வாங்கிறதுக்கு முன்னால் என்னன்னு ஜெபிக்கிறீங்க? நிலைவாழ்வு அளிப்பதாக. அப்ப நிலைவாழ்வு, அன்னைக்கு இழந்த அந்த நிலைவாழ்வு, நடுவில் உங்களுக்கு மிஸ் ஆன நிலைவாழ்வு திரும்பவும் தரதான் இயேசு வருகிறார். The tree of life is coming back again. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதனால தான் இயேசு ரத்தத்தை சிந்த வேண்டி இருந்தது.
பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தாங்க இதை தொடங்கி வச்சார். மேபி நான் சொல்கிற விளக்கம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, சரியா தப்பான்னு தெரியல, ஆனால் பெரிய தப்பு கிடையாது. அதனால் சும்மா ஒரு விதை சந்தேகத்தை உங்கள் மனசுலையும் போடுறேன். காயேன் ஆபேல் செய்த சாக்ரிஃபைஸில் பிரச்சனை என்ன தெரியுமா? காயேன் ஆபேல் செய்த பலி 2 பேருமே பலி தான் கொடுத்தாங்க. ஆனால் ஆபேலுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, காயேனுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன்? ஆபேல் முழு மனதோடு கொடுத்தான். ரத்தம் சிந்தின பலியை கொடுத்தான் ஆபேல், ரத்தம் சிந்தாத பலியை கொடுத்தான் காயின். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இரத்த பலியை சிந்திய பொழுது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நல்லா கவனிங்க. ஹலோ, கவனிக்க நேரமா ஃபாதர் இது? ஹலோ, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் தவறு செய்த பொழுது அந்த தவற்றை மறைக்க மீட்க இரத்தம் சிந்திதான் ஆண்டவர் அவர்களுக்கு ஆடையை கொடுத்தார். சரியா? ஆடையை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு ஆடையை நான் கொடுப்பேன் அப்படின்னார். அப்போ இந்த இரத்த பலி தான் பாவ மன்னிப்புக்கு காரணம் என்பதை தொடங்கி வச்சதே யாரு? ஆண்டவர். அப்போ ஆதாமுக்கு ஏவாளுக்கு இது தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ ஆதாமும் ஏவாளும் பாவ மன்னிப்பிற்காக இரத்த பலியை செலுத்த வேண்டும் அப்படின்றத பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களா, கொடுத்துருக்க மாட்டாங்களா? இது வளர்ந்த பசங்களா, வளராத பசங்களா? ஏன்? தே ஆர் ரெஸ்பான்சிபிள். ஒருத்தன் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்போ அவங்களுக்கு 2 பேருமே இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆழமாக நீங்கள் போனீங்கன்னா அந்த பைபிள் வசனத்தில் எந்த அதிகாரம் நினைக்கிறேன், அந்த அதிகாரத்தில் 4வது அதிகாரமா 1வது வசனத்தில், 4வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான். அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள். அவன் ஆண்டவர் அருளால் ஆண்மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றாள். பின்பு அவன் சகோதரன் ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான். நல்லா கொஞ்சம் கவனிங்களேன், நான் உங்களை கொஞ்சம் குழப்ப போகிறேன் இப்போ, ஏன்னா நான் குழம்பி இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல கருவுற்றாள் என்ற வார்த்தை எத்தனை தடவை வருது? எத்தனை தடவை வருது? 2 தடவை வருது, 1 தடவை. பெற்றெடுத்தாள் அப்படின்ற வார்த்தை எத்தனை தடவை வருது? நல்லா கவனிச்சிங்களா? கருவுற்றால் 1 தடவை, பெற்றெடுத்தால் 2 தடவை. பிரைஸ் தி லார்ட். 3. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை முறை கருவுற்றால்? அப்ப எத்தனை முறை பெற்றெடுக்கணும்? 1 முறை தானே. ஆனா எத்தனை தடவை பெற்றெடுத்தால்? அப்ப கருவுற்றது ட்வின்ஸா இருக்குமோ? பெற்றெடுத்தது ட்வின்ஸா இருக்கலாம் இல்லையா? ஹல்லேலூயா. அதனால ஆபேல் ரொம்ப குழந்தை பையன் கிடையாதுங்க. ஆபேலும் காயேனும் மேபி தே குட் ஹவ் பீன் ட்வின்ஸ். தெரியல, அதான் சொல்கிறேன், நான் குழப்பிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, என் வேலை முடிஞ்சு போச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அவன் குழந்தை பையன் கிடையாதுன்னு சொல்ல வந்தேன், அவ்வளோதான். அவனுக்கு அறிவு இருந்தது, அறிவு தெளிவு இருந்தது, அவன் ஷெப்பர்டாக இருந்தான். இவனுக்கும் அறிவு இருந்தது, அறிவு தெளிவு இருந்தது, விவசாயியாக இருந்தான். அப்போ அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததை 2 பசங்களில் ஒரு பையன் இரத்த பலியை நிறைவேற்றினான், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்னொரு பையன் இரத்தம் இல்லாத பலியை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் இரத்த பலி அப்படின்றது முக்கியம். புதிய ஏற்பாட்டில் அதனால தான் இயேசு அந்த இரத்த பலியை கொடுத்து மன்னித்தார், தூய்மைப்படுத்தினார், மீட்டார், நீதிகரித்தார், ஒப்புரவாக்கினார், வழியை திறந்து தந்தார், வெற்றியை தந்தார். வெற்றியை தந்தார், வெற்றியை தந்தார். இதுதான் நம்ம திரும்ப ரெவலேஷன் 12:1 வாசிச்சு முடிச்சிருவோமா? திருவெள்ளிப்பாடு 12வது அதிகாரம் 11வது வசனம். ஆட்டுக்குட்டியை சிந்திய இரத்தத்தாலும் நாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை சாத்தானை வென்றார்கள், வெற்றியை தந்தார். இந்த 7 விஷயத்தை இயேசு தந்தாருங்க. 7 தடவை ரத்தம் சிந்தினார், 7 இடங்களில் ரத்தம் சிந்தினார். ஆண்டவர் 7 விதமான உடன்படிக்கையை செய்தார். ஏன் இந்த 7 உடன்படிக்கையை செய்தார்? மனிதனிடம் உடன்படிக்கை செய்த பொழுது மனிதன் அந்த உடன்படிக்கையை மீறியதனால் மனிதனாக உருவெடுத்து தானே இயேசுவோடு ஒப்புரவாக்கி அந்த ஒப்பந்தத்தை உடன்படிக்கையை செய்து அந்த உடன்படிக்கை வழியாக ஆண்டவர் 7 விஷயத்தை செஞ்சார். ஆதாம் வழியாக செய்ய, ஆபிரகாம் வழியாக செய்ய பார்த்தார், மோசே வழியாக செய்ய பார்த்தார்,
தாவீது வழியாக செய்ய பார்த்தார், ஆனால் இவங்க யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியில் சீடர்களை தேர்ந்தெடுத்தார், அந்த உடன்படிக்கையை செய்தார். யாரோடு செய்தார்? ஆண்டவராகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவோடு செய்தார். அப்போது உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கிடைத்த ப்ராமிஸ் இருக்குது, இயேசு கிறிஸ்துவின் வழியாக கிடைச்ச கண்டிஷன் இருக்குது, இயேசு கிறிஸ்துவின் வழியாக கிடைச்ச சீல் தான் இருக்குது. அப்போது உங்களுக்கு இந்த ப்ராமிசஸ் இயேசுனுடைய சிலுவையினுடைய, நல்லா கவனிங்க, இயேசுவின் சிலுவையின் வழியாக கிடைத்த வாக்குறுதிகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் அப்போ யார்கிட்ட வரணும்? இயேசுக்கிட்ட வரணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் வழியாக ஆண்டவராகிய கடவுள் தந்த அனைத்து வாக்கு தத்தங்களும் உங்களில் நிறைவேற வேண்டுமானால் இயேசுவில் நீங்கள் விசுவசித்தால் போதும். இயேசுவின் சிலுவையை நீங்கள் விசுவசித்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தை நீங்கள் விசுவசித்தால் போதும். அந்த இரத்தத்தின் வழியாக உங்களுக்கு மீட்பு தானாக கிடைக்கும். ஜஸ்ட் யூ பிலீவ், யூ வில் பி சேவ்ட். நோ டு டூ எனி ஒர்க். அதிகமாக நீங்கள் செயல்பட வேண்டாம், நீங்கள் செயல்பட வேண்டாம், நீங்கள் நம்பினால் போதும். உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து செயல்கள் வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய செயல்கள் செய்கிறோம், செயல்கள் விசுவாசம் இல்லாத செயல்கள் செய்கிறோம், அது தப்பு. இனி இப்போ ஆகஸ்ட் மாதம் ஆக போகுது, நிறைய பேர் வேளாங்கண்ணி நடந்து போவீங்களே, ஆமாவா இல்லையா? அது ஒரு செயல் தானே. ஹலோ, அந்த செயல் உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களுக்கு மீட்பு தருமா? அப்படியே நடந்து போறீங்க? ஹலோ, அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வேளாங்கண்ணிக்கு நடந்து போக போகிறீங்க, போகிறவங்க இருக்கிறீங்க. போகும் பொழுது பாவத்திலிருந்து மன்னிப்பு நீங்கள் நடந்து போகிறது உங்களுக்கு தருமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த செயலை தனித்து செயலாக செய்வதால் உங்களுக்கு மன்னிப்பு தராது. ஆனால் அந்த செயலை தூண்டுவதே ஆண்டவராக இருந்தால் அந்த செயலின் வழியாக உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஏன்? அந்த செயலை நீங்கள் ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையால் செய்யணும், நடந்து போகிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடாது. உங்களில் நல்லா கவனிங்க, உங்களில் ஏற்படுகின்ற செயல், அந்த செயலும் செய்பவர் யாராக இருக்க வேண்டும்? அந்த செயலை தூண்டுபவர் யாராக இருக்க வேண்டும்? அந்த செயலை ஆண்டவர் தூண்டினால் அது நம்பிக்கையிலிருந்து வருகிறது. அப்படி நீங்கள் நடந்து போங்க, அது உங்களுக்கு பாவ மன்னிப்பை தரும். நீங்கள் ஒரு ஃபாஸ்டிங் எடுக்கிறீங்க, ஃபாஸ்டிங் எடுக்கிறதால உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் அந்த ஃபாஸ்டிங்கை தூண்டுறதே ஆண்டவராக இருந்தால் அந்த ஃபாஸ்டிங் வழியாக பாவ மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்கும். புரியுதுங்களா? ஒரு செயலை செய்வதால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது, ஆனால் அந்த செயலை தூண்டுவதே ஆண்டவராக இருந்தால் அந்த செயலை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பாவ மன்னிப்பு தரும். பிரைஸ் தி லார்ட். சொன்னது ஆழமான விஷயம். பிரைஸ் தி லார்ட். தூக்கத்தில் பாதி கேட்டிருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்ன இந்த சென்டென்ஸ் ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்றதுனுடைய மொத்தம் ஒரு ஹவர் டாக் ஒரு லைனில் சொன்னேன். நீங்கள் செய்யும் செயல் உங்களுக்கு மீட்பு தராது, உங்களிலிருந்து ஆண்டவர் செய்யும் செயல் உங்களுக்கு மீட்பை தரும். புரிஞ்சுதா? கிழிஞ்சுது. புரிஞ்சு எனக்கு தோணல, புரிஞ்ச மாதிரி. நீங்கள் செய்யும் செயல் உங்களுக்கு மீட்பு தராது, நீங்கள் செய்யும் செயல் ஆண்டவர் தூண்டுவதால் நீங்கள் செய்தால் உங்களுக்கு மீட்பு தரும். இதான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது நான் ஆண்டவருக்காக செய்யும் செயல் அல்ல, ஆண்டவர் என்னிலே இருந்து செய்யும் செயல். ஹலோ, புரிஞ்சுதா? ஃபாதர் நான் தான் புரிஞ்சுதுன்றல ஃபாதர், ஏன் ஃபாதர் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க? புரியணும், புரிகிற வரை தலையில் கொட்டி 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 சொல்லும்போது, நான் உபவாசம் எடுப்பதால் அல்ல, அந்த செயல் அல்ல எனக்கு மீட்பு தருவது, ஆனால் அந்த உபவாசம் கூட எடுப்பதற்கு ஆண்டவர் என்னை தூண்டணும், எடுறா அப்படின்னு சொல்லி. நான் ஒரு ஜெபமாலை செய்தால் எனக்கு மீட்பு இல்லை, அந்த ஜெபமாலை செய்ய ஆண்டவர் என்னில் தூண்டணும். ஸோ கடவுளுக்காக நான் செய்வது அல்ல ஆன்மீகம், கடவுள் என்னிலே இருந்து செய்வது தான் ஆன்மீகம். Not what I do for God is spirituality, but what God doing in and through me is spirituality. Praise the Lord. Hallelujah. அப்போ நீங்கள் சொல்கிற சாட்சியம் ஆண்டவருக்காக நீங்கள் சொல்கிறீங்க. ஆண்டவர் என்னை, இயேசுவின் ரத்தம் என்னை மன்னித்தது, இயேசுவின் ரத்தம் எனக்கு தூய்மை தந்தது, இயேசுவின் ரத்தம் எனக்கு மீட்பு தந்தது, இயேசுவின் ரத்தம் எனக்கு நீதிகரிப்பு தந்தது, இயேசுவின் ரத்தம் எனக்கு தந்தையோட ஒப்புரவு தந்தது, எனக்கு வழி திறந்தது, எனக்கு வெற்றியை தந்தது. இவ்வளோ மகிமையான ரத்தம். இன்னொரு வீடியோ பார்த்துட்டு நம்ம ஜெரிக்கோ கடந்து போவோம். இயேசுவினுடைய ரத்தம், இயேசுனுடைய ரத்தத்தினுடைய வீடியோ. வயா டொலரோசா அப்படின்ற ஒரு 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 பாடல் இது. வயா அப்படின்னா வே, டொலரோசானா சஃபரிங், த வே ஆஃப் சஃபரிங். இப்போ தூங்கினவங்கெல்லாம் இப்போ முடிச்சிட்டாங்க. டிவி அப்படின்னா, சினிமா அப்படின்னா, வீடியோ அப்படின்னா எல்லாம் நம்ம முழிச்சிருவோம். முழிச்சு கண்ணை திறந்து பாருங்கள், திறந்து பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ அது. மனசை திறந்து பாருங்கள். ஊனியல்பின் கண்களை அல்ல, ஊனியல்பின் கண்களை அல்ல, உனக்காக ஆண்டவர் பட்ட பாடுகள்,
இரத்தம் சிந்த வேண்டும் என்று முடிவு செய்து அந்த இரத்தத்தால் தூய்மைப்படுத்தினார், இரத்தத்தால் மன்னித்தார், அவருடைய இரத்தத்தால் என்னை மீட்டார். இயேசுவின் இரத்தம் எனக்கு மன்னிப்பு தந்தது, இயேசுவின் இரத்தம் எனக்கு மீட்பு தந்தது. என்னுடைய செயல்களால் என்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு என்னால் தேட முடியாது. எனக்காக ஒருவர் அந்த செயலை செய்தார். தட் இஸ் மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என்னுடைய செயல்களால் எனக்கு பாவ மன்னிப்போ எனக்கு தந்தையோடு ஒப்புரவு படவே முடியாது. த்ரூ மை ஒர்க்ஸ், த்ரூ மை ஆக்ஷன்ஸ் ஐ கேன் நெவர் reconcile with my God. He did it for me. எனது செயலால் எனக்கு தந்தையின் மகனாக மகளாக ஒப்புரவு கிடைக்கவே கிடைக்காது. எனக்காக அவர் செய்தார். நான் அவரை நம்பினால் போதும். ஆண்டவர் அவர் வழியாக தந்த அனைத்து வாக்குறுதிகளும் உங்களில் நிறைவேறும். அனைத்து வாக்குறுதிகளும். The way of suffering. இயேசுவின் சிலுவை, சிலுவை சாவு. கட்டி அரவணைக்கிறார் பாருங்க. அந்த உடம்புல கரையில்லாத இடம் இல்லை, இரத்தம் இல்லாத ஒரு இடம் இல்லை. எருசலேமிலே அன்று ஒரு நாள் படை வீரர்கள் வழி தயாரிக்கிறார்கள். அன்று இறக்க போவது யார் என்று மக்கள் கூட்டமா வந்துக்கிறாங்க பார்க்கறதுக்கு. பாருங்க அவருடைய உடம்ப பிச்சு எடுத்தாங்க. அதுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. முள்முடி, இரும்பு ஆணிகளால் உள்ள முடி. இயேசுவே ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கிறார். கல்ல தூக்கி வீசினாங்க. சாகணும் சாகணும் சாகணும்னு சொன்னாங்க. இயேசுவே உனது வாழ்வின் வழி, துன்பத்தின் வழி. இயேசுவே கிறிஸ்து மெசியா, உன் மீது என் மீதுள்ள அன்பினால் அந்த வழியை அவர் தேர்ந்தெடுத்தார். உன் மீது என் மீது உள்ள அன்பினால். The way of suffering. கல்வாரி மலைக்கு நடந்து போற இயேசுவை பாருங்களேன். இந்த இரத்தம், இயேசுவின் இரத்தம், தூய்மையான இரத்தம், மாசற்ற இரத்தம் சிந்தப்படுகிறது. சிந்தப்பட்டது மண்ணில், அர்ப்பணிக்கப்பட்டது விண்ணில். இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டது மண்ணில். எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு வேதனைகள், அடக்க முடியாத வேதனைகள், எண்ணில் அடங்காதது. கட்டி அரவணைக்கிறார் பாரு, கட்டி அரவணைக்கிறார் சிலுவை. எவ்வளவு வலிச்சிருக்கும். கரங்களில் அந்த ஆணிகள் அடிக்கும் பொழுது இயேசுவே உன் கரங்களில் பட்ட ஆணியால் அம்மான்னு அழுதிருப்பார்ல, அப்பான்னு அழுதிருப்பார். யாருக்காக இந்த ரத்தம்? யாருக்காக? தூய்மைப்படுத்த, என் ஆன்மாவை எருசலேம் முழுக்க முழுக்க இருந்த ரத்தம் அது. கொடுமை, கொடுமை அது. பிச்சுக்கிட்டு வந்திருக்கோம்ல. உன் மீது என் மீது உள்ள அன்பினால் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் மரணம், கல்வாரி மலையில் சிந்தப்பட்ட மரணம்,
தந்தையின் கண்ணீருங்க அது, தந்தையின் கண்ணீர் அது. மகனுக்காக தந்தை கொடுத்த கண்ணீர் அது. உன் பாவத்திற்காக என் பாவத்திற்காக தந்தையின் கண்ணீர் அது. அது ஆற்றப்பட வேண்டும். தந்தையின் கண்ணீர். திருச்சபை என்னும் குடும்பம் பிறந்த நேரம் இது. இதுதான் இயேசுவினுடைய ரத்தம். நம்மை மீட்ட இயேசுவினுடைய ரத்தம், நமக்காக கொடுக்கப்பட்ட இயேசுவினுடைய ரத்தம். சிந்தப்பட்டது மண்ணில், அர்ப்பணிக்கப்பட்டது விண்ணில். இந்த 7 இடங்களும், நான் சொன்ன 7 இடங்களும் சிந்தப்பட்டது மண்ணில். கெத்செமனே தோட்டத்தில் மண்ணில் சிந்தப்பட்ட ரத்தம். தலைமை குருவின் இல்லத்தில் மண்ணில் சிந்தப்பட்ட ரத்தம். தலையில் முள்முடி சூட்டிய பொழுது மண்ணில் சிந்தப்பட்ட ரத்தம். இயேசுவை கரங்களில் ஆணிகளால் அடித்த பொழுது மண்ணில் சிந்தப்பட்ட ரத்தம். உடலில் அடித்த பொழுது, சட்டையால் அடித்த பொழுது மண்ணில் சிந்தப்பட்ட ரத்தம். கால்களில் அடித்த பொழுது மண்ணில் சிந்தப்பட்ட ரத்தம். அது இயேசுனுடைய விழாவில் குத்தப்பட்ட பொழுது மண்ணில் சிந்தப்பட்ட ரத்தம். ஆனால் அது சிந்தப்பட்டது விண்ணில், அர்ப்பணிக்கப்பட்டது விண்ணில். அப்போ கண்டிப்பாக அந்த துன்பத்தை, அந்த இரத்தத்தை கொண்டு போன வானதூதர்கள் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த வானதூதர்களுடைய பிரசன்ஸ், கெத்செமனே தோட்டத்தில் வானதூதர்களுடைய பிரசன்ஸ் இருக்குது. இயேசுனுடைய அந்த சிலுவை பாடுகளில் வானதூதர்கள் பிரசன்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கு. தே மஸ்ட் ஹவ் கலெக்டட் த பிளட் ஆஃப் ஜீசஸ் டு ஹெவன், டு தி ஆல்டர் ஆஃப் காட். இன்று நம்மளுடைய துன்பங்களுக்கு அர்த்தம் உண்டு. நீங்கள் சிந்தும் வேர்வைக்கும் நீங்கள் சிந்தும் இரத்தத்திற்கும் இயேசுவினுடைய இரத்தத்தோடு நீங்கள் சேர்த்து வைக்கும் பொழுது அந்த இரத்தத்திற்கு மீனிங் எப்போ தெரியுமா? அது சிந்தப்படுவது மண்ணிலாக இருக்கலாம், ஆனால் அது அர்ப்பணிக்கப்படுவது ஆண்டவருடைய பலிப்பீடத்தில், விண்ணகத்தில் தான் இருக்கும். அதனால் அது துன்பங்கள், நீங்கள் சிந்தும் இரத்தம், நீங்கள் கடந்து போகும் துன்பங்களுக்கு மீனிங் உண்டு. இஃப் யூ சஃபர் வித் கிரைஸ்ட், இஃப் யூ ஜாயின் தட் வித் த சஃபரிங் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுனுடைய துன்பத்தோடு உங்களுடைய துன்பத்தை சேர்த்து வைக்கும் பொழுது அவருடைய இரத்தத்தின் பாடுகள், அந்த இரத்தத்தின் பாடுகளை உங்களுக்கு கொடுக்கிறார். டு ஜாயின் இன் இஸ் சஃபரிங் இஸ் கிவிங் யூ அ பிளெஸிங். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய துன்பங்கள் வீணாகாது, உங்களுடைய ஜெபங்கள் வீணாகாது, உங்களுடைய ஒரு ஊழியமும் வீணாகாது, உங்களுடைய ஒரு தியாகமும் வீணாகாது, ஒரு தியாகமும் வீணாகாது. அது இயேசுனுடைய இரத்தம் தரும் உறுதி. த ப்ராமிஸ் through Jesus Christ God is giving. உங்களுடைய ஒரு தியாகமும், உங்களுடைய ஒரு இரத்தமும், உங்களுடைய ஒரு உழைப்பும், உங்களுடைய ஒரு அவமானமும் வீணாகாது. ஏனெனில் அவமானப்படுத்தப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். He was humiliated, he was rejected. But all these rejections, all these humiliations became his glory. Became his glory. அவருடைய மாட்சியாக உயர்த்தப்பட்டது. அதனால் உங்களுடைய ஒரு கண்ணீரும், உங்களுடைய ஒரு துன்பமும், உங்களுடைய ஒரு இரத்தமும், உங்களுடைய ஒரு தியாகமும் அது வீணாக்கப்படாது. அது வீழ்வது மண்ணில் ஆகலாம், ஆனால் அது ஆண்டவர் வீழ்ந்த அந்த மண்ணிலே இருக்கும். ஆண்டவரோடு இருந்து கண்டிப்பாக அது விண்ணில் அது அர்ப்பணிக்கப்படும், அது மாட்சிப்படுத்தப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? ஹலோ, 2 கை தூக்கி பாருங்க. இப்போ தான் அந்த பாட்டு பாடணும் தோணலை. அசைவாடு மாவியே கொஞ்சம் அசைய, இல்லையா? அசை வைக்கணும். இப்போ தான் 11:45 நான் சொன்னேன்ல, பாடும்போது எழுந்துருங்க, உட்காருங்க, எழுந்துருங்க. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் இன்றைக்கி நான் கிளாஸ் 1.5 மணி நேரம் எடுக்க போகிறேன் அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏறக்குறைய 90 நிமிடங்கள் நம்ம கடந்து போகணும். இயேசுனுடைய ரத்தத்தை குறித்து சிந்தித்து 90 நிமிஷம் நல்லா நிம்மதியாக காலெல்லாம் நீட்டி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இயேசுவின் பார்ந்தவர்களே, தியாகம், இயேசுனுடைய ரத்தத்தினுடைய தியாகத்தை அது சாதாரணமாக பார்க்காதீங்க. த பிளட் ஆஃப் ஜீசஸ் ஆஸ் இட்ஸ் வேல்யூ. இயேசு கிறிஸ்து தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டிருந்தால் அது நமக்கு மீட்பை தந்திருக்காது. இயேசு கிறிஸ்து இஃப் ஹி வாஸ் பாய்சன் டு டெத் நமக்கு மீட்பை தந்திருக்காது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தியதால் தான் நமக்கு மீட்பு. அப்போ அந்த இரத்தத்திற்கு மதிப்புண்டு, அந்த இரத்தத்திற்கு விலையுண்டு. அதனால தான் ஜூலை மாதம் இயேசுனுடைய இரத்தத்திற்காக, அதை தியானிக்க, அதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். அதனால் இந்த மாதத்தில் முழுவதும் முடிந்தால் உங்களுடைய வீட்டிலலாம் இருக்கும்பொழுது, தனிப்பட்ட முறையில் இருக்கும்பொழுதெல்லாம் இந்த திரு ரத்த ஜெபமாலை இல்லை திரு ரத்த ஜெபம் இல்லை எதுவுமே இல்லையா, இது எதுவுமே தெரியாதா? இயேசுவின் ரத்தம் ஜெயம் கொஞ்சம் அதிகமாக சொல்ல பாருங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம், உன்னை மன்னிக்கும் ரத்தம், உன்னை மீட்கும் ரத்தம், உன்னை நீதிகரிக்கும் ரத்தம், உன்னை தூய்மையாக்கும் ரத்தம், உன்னை ஒப்புரவாக்கும் ரத்தம், உன்னை
உனக்கு வழி திறந்து தந்த ரத்தம், உனக்கு வெற்றி தந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தத்தை கேட்டு இன்னைக்கு இந்த ஆராதனையில் பங்கெடுப்போம். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உணர்வோட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.